सीतापदे राम 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 श्री राम नाम सिंह की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் மகான்கள்லாம் நமக்கு மோட்சம் அடையக்கூடிய வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, எங்கேயோ போய், அதாவது இறந்த பிறகு மோட்சன்றது வேறு, இல்லை இந்த உடல் விட்ட பிறகு, இல்லை யோகத்தினால இந்த தேக சரீரத்தை விட்டு மோட்சம் அடையிறதுன்றது வேறு. அது சித்தி அடைந்தவங்க அது வந்து தேகத்தை சட்டையை காட்டி போகிற மாதிரி வாசாம்ச ஜீர்ணானி யதாபிகாய் அப்படின்ற மாதிரி நவானி கிருஷ்ணாதி அப்படின்னா அது புதுசாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்வது போல் அந்த தேகத்தை வந்து சட்டை காட்டி அறிகிற மாதிரி காட்டி அறிவாங்க யோகிகள்லாம். அந்த யோக சாமர்த்தியம் உடையவர்கள் அந்த பிராணாயாம பலத்தினால அவர்கள் யோகத்தினால குண்டலினியை மேல்முகமாக திருப்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்தி அப்படின்ற நிலையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரம்மரந்திரம் வரைக்கும் அந்த உச்சந்தலையில் அந்த சகசிராரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த ஜீவாத்மா தனியாக பிரித்து இந்த தேகத்தை விட்டு போயிடுவாங்க. அப்படி தான் ததிசி மகரிஷி வந்து தன்னுடைய தேகத்தை வந்து தியாகம் பண்ணார். தேகத்தை தியாகம் பண்ணி இந்திரனுக்கு அதாவது தேவர்களை வாழ்வதிப்பதற்காக அவர் என்ன பண்ணார், இந்த தேகத்தை தியாகம் பண்ணார். ஏன்னா நிலையற்ற இந்த சரீரத்தினால பல பேருக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னால் அந்த சரீரத்தை விடுறது தப்புன்னு சொல்லி அந்த தேகத்தை விட்டார். அப்படியே சொல்கிறாரு அவங்க ததிசி மகரிஷி. அப்போது அந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பாகவத்தில் இருக்குங்க. இந்த எப்படியப்பட்ட தியாகம் பண்ணியிருக்காங்க அப்பா மகான்கள்லாம். அப்படி ததிசி மகரிஷியுடைய முதுகெலும்பால் தான் வஜ்ராயுதம் செய்யப்பட்டது. சரி, அது எதிர்கட்டும். அதாவது என்னென்னா, மோட்சன்றது என்னென்னா இந்த தேகத்தை விட்ட பிறகு மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பாகவத்துலேயும் வருது. அந்த யோக முறைகள்லாம் வேதத்தில் சொல்லக்கூடிய யோக முறைகள்லாம் கிரமமுக்தி சத்தியமுக்திலாம் 2வது ஸ்கந்தத்துலேயே நிறைய சுக்கராச்சாரியர் சொல்கிறார். அருமையான விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சம்சாரத்தில் நுழைந்தவங்களுக்கு இதில் அதிகாரம் கிடையாது. இந்த கிரமமுக்தியோ சத்தியமுக்தியோ ரெண்டுமே வந்து யோகத்தினால இல்லை ஞானத்துக்கு வந்து திருட வைராக்கியம் வேணும். அஷ்டாங்க யோகத்துக்கு வந்து என்னென்னா அந்த யம நியமங்களை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ தியானத்துக்கு வந்து என்னென்னா நல்லா பிராணாயாம பலம், நல்லா குண்டலினி சக்தி, அந்த அஷ்டாங்க யம நியமங்கள்லாம் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சா தான் அதெல்லாம் நம்ம கரெக்டாக, அதாவது எதுவுமே ஒரு சாஸ்திரங்களை சொல்கிற மாதிரி தான் கடைப்பிடிக்கணும். பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்குது இல்லையா, அந்த பதஞ்சலி யோக சூத்திரம்னா சூத்திரம்ன்றது ஃபார்முலா இருந்தால் ஒரு மேக்ஸு போட முடியும். அது மாதிரி ஒரு சூத்திரம் எனக்கும். அதே மாதிரி அது வந்து என்னென்னா யோகத்துக்கு சூத்திரம் வந்து யோக சூத்திரத்தை வந்து என்னென்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஃபாலோ பண்ணால் தான் அதான் உண்மையான யோகம். இல்லைனா வெறும் எக்ஸசைஸ் பண்ணி தியானம் பண்ணுறது அந்த யோகம் சொல்லலை. அந்த பாகவத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த யோகம்னா எப்படி இருக்கணும், யம நியமங்கள்னால் என்னென்ன அதெல்லாம் கூட விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது கபில உபதேசத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு. மிதமான ஆகாரம் சாப்பிட்ணும், அதே சமயத்தில் பிராணாயாம பயிற்சி பண்ணி, அதுலேயும் எப்படி யமன்னா யமம் ஒரு 10-12 இருக்குது, நியமம் 10-12 இருக்குது. அதெல்லாம் அந்த படிகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த யோக நிலை சித்திக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இது அதே மாதிரி அன்னமய சரீரம், பிராணமய சரீரம், மனோமய சரீரம், ஞானமய சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகத்துக்கு போகிறவங்க பிரம்மசூத்திரத்தை பார்க்கணும். பிரம்மசூத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை உபனிஷத்துக்கள்லாம் பாராயணம் பண்ணி அந்த பிரம்மசூத்திரத்தை, அதாவது சொல்கிறது இது ஃபார்முலா. பிரம்மசூத்திரன்றது ஞான யோகத்துக்கு ஃபார்முலா.
தியான யோகத்துக்கான ஃபார்முலா, அஷ்டாங்க யோகத்துக்கு ஃபார்முலா என்ன? பதஞ்சலி யோக சூத்திரம். சூத்திரம்னாவே அதான் ஃபார்முலா. அதே மாதிரி பக்தி யோக சூத்திரம். பக்திக்கு சூத்திரம் என்னன்னா நாரதர் எழுதியிருக்கார். பக்தி யோகத்துக்கு சூத்திரம் நாரதர் சாண்டில்யர் எழுதியிருக்காங்க. அந்த சூத்திரத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ஃபார்முலா கரெக்டாக போல, அப்போ அவங்க கரெக்டாக நம்ம அந்த பக்தி மார்க்கத்தை சரியாக கடைப்பிடிக்க முடியும். அப்போ ஒன்றுத்துக்கும் இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் சூத்திரம் இருக்குது இல்லையா, அது சூத்திரங்கள்ன்றதுனா அதான் ஃபார்முலான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான். அது கரெக்டாக பிடிச்சிடணுன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த வழிமுறைகள்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது தியான யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எல்லாமே அதுக்கு இருக்குது. அதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பக்திக்கு திருட விசுவாசம் வேணும், கர்மாவுக்கு ஆச்சாரம் வேணும், இப்போது ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும். புரியுதா? அப்போ இதுக்கு எதுக்குமே சாமர்த்தியம் இல்லாதவர்கள் யாருன்னா, இப்போ நம்ம திருட விசுவாசம் இருக்குன்னா அதுவும் கஷ்டம்தான். ஏன்னா இன்னைக்கு கலியுகத்தில் பார்த்தா பக்தியில் திருட விசுவாசம் இருந்தால் நாம் ஏன் நம்ம பிரயத்தனங்களை இன்றைக்கி நிறைய இவ்வளோ அலைச்சல், இவ்வளோ துன்பங்கள், இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் படுறோம்? பகவான் மேலே பகவானை கும்பிட்டுட்டே கூட ஏன் துன்பம் வருது? திருட விசுவாசம் இல்லாததால் தான். திருட விசுவாசம் பகவான் பக்திக்கு தேவையானது திருட விசுவாசம், அதான் நம்ம சொல்கிறது. அப்போது சரி, அது அந்த டாபிக் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை சொன்னோம்? ஞான யோகத்துக்கோ தியான யோகத்துக்கோ அதுக்கு அதிகாரிகளாக இருக்கணும். அதுக்கு சம்சாரிகளுக்கு அது அதிகாரம் கிடையாது. இது சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இதில் அதிகாரம் உண்டு. அதனால் இவங்க கிரமமுக்தியோ அல்லது சத்தியமுக்தியோ அடையணும்னா அவர் என்ன பண்ணோம்? இதுக்கான தகுதிகள் உடையவர்களாகிய சன்னியாசிகளுக்கு தான் முடியும். இல்லை பிரம்மச்சாரிகளாகவே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும், அவர்கள் இந்த யோகத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு உண்டு, இல்லறவாசிகளுக்கு கிடையாது. சம்சாரிகளுக்கு என்னென்னா பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகம் அதன்னு சொல்ல போனால் அதுலேயும் பார்த்தா ரொம்ப சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம். இது 2 தான் கலியுகத்துக்குன்னு பரிந்துரைக்கப்பட்டது. 3 தடவை வேதத்தையே பரட்டி பார்த்த பிரம்மதேவர் இந்த கலியுகத்தில் பக்தி மார்க்கம்தான் சிறந்த வழி பகவான் அடையிறதுக்கு. ஏன்னா இது பக்தி மார்க்கம், பகவானத்தில் பக்தி பண்ணால் பகவான் ஈஸியாக அடைஞ்சிட்டாங்கன்னா இது அஷ்டாங்க சில பேர் இப்போ யோகிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் போதாது, இந்த பக்தி இதெல்லாம் ஆரம்ப நிலை, இதெல்லாம் படிகள், பக்தி பண்ணுறது, நாமா சொல்கிறது, ஏதோ சாண்டிங் பண்ணுறது, ஏதோ பகவத் சிந்தனையில் இருக்கிறதுக்காக சிந்தனை வெளிப்புறமாக செத்துறக்கூடாது, மனசை சுத்தப்படுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர இதெல்லாம் போதாது தம்பி, கொஞ்சம் வா, திருமந்திரம்லாம் எழுதியிருக்காரு, அதெல்லாம் படிக்கணும். நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் அந்த நிலைக்கு வந்தால் தான் தியானம். அந்த ராஜயோகம் சொல்கிறது என்னென்னா, இவங்க சொல்கிற ராஜயோகம் என்னென்னா அந்த அஷ்டாங்க யோகத்தை தான் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகவத்தில் சொல்லக்கூடிய, பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ராஜயோகம் வேறு மாதிரி இருக்குது. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஹெட்டிங்கு பகவத்கீதையில். அப்போ அதில் சொல்லக்கூடிய ராஜயோகமே என்னென்னா ஃபுல்லாக பக்தி யோகமாக தான் இருக்குது. அதில் நடுமையத்தில் வருது, அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாபத்யுபாசத்தே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் பகாமியகம். அப்போ அதில் தான் சொல்லு பத்திரம் புஷ்பம் பலம் பக்தியா பிரயச்சதி. அப்போ பக்தியோடு கொடுக்கணும். அப்போ பக்தியை பற்றி தான் ராஜயோகம்னாவே பாகவதத்தில் சொல்லக்கூடிய, பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ராஜயோகமே வேறு மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிறது ராஜயோகன்றது என்னென்னா ராஜகுண்டலினி யோகம் தான் சொல்கிறாங்க. கிடையாது. சாஸ்திரத்துக்கு சம்மதமாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது, சாஸ்திரத்துக்கு புறம்பாக எடுத்துக்க முடியாது. அப்போ தியான யோகம் ஞான யோகம் இல்லாமல் ஞான யோகத்துக்கு தியான யோகத்துக்கு முன்னேற்றம் அடைத்து தான் பக்தி யோகம். பக்தி யோகம் படியாக சொல்கிறாங்க. கிடையாது. இவைகள்லாம் நீ பர்ஃபெக்டாக எத்தனையோ ஜென்மத்தில் நீ பண்ணியிருந்தால் தான் நிறைய அஷ்டாங்க யோக பயிற்சியோ ஞான விசாரமோ நிறைய பண்ணிட்டு இருந்தால் தான், நிறைய உபநிஷத்துக்கள் படிச்சிருக்கணும், வேதங்கள் அத்தியனம் பண்ணியிருக்கணும், நிறைய தபசு பண்ண சிஷ்டசிய சூக்தசிய புத்தி தத்தையோ அவிச்சுத அர்த்தக கவிபீர் நிரூபித்தோ எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம் அப்படின்ட்டு நாரதரே சொல்கிறார். அப்போது இதுக்கு முன்னாடி நிறைய யோகம் தியானம் வேத அத்தியனம் அப்படிப்பட்ட புண்ணிய திட்டங்களை போய் ஸ்நானம் பண்ணுறது, ஞான விசாரம் பண்ணுறது, இவைகள்லாம் பண்ண பக்குவம் தான் அவிச்சுத அர்த்தா நழுவாத பலன். இவைகளுடைய நழுவாத பலன் என்னென்னா எதுத்தம ஸ்லோகம். நீ கிருஷ்ண பக்தி வந்துட்டுனா அப்போ நீ பர்ஃபெக்டாக பண்ணிக்கிற, யாகங்கள் சரியாக பண்ணியிருக்க, யோகங்கள் நல்லா, தியானம் தபசு நல்லா பண்ணியிருக்க, வேதாத்தியெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க, அதனுடைய பலனாக தான் இன்னி கிருஷ்ண பக்தி நீ வந்திருக்க. அப்போ அதுக்கெல்லாம் அப்போ இது படி கிடையாது, பக்தி படி கிடையாது. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, பக்தி படி, ஞானத்துக்கு படி அப்படின்றாங்க. கிடையாது. ஞானம் தியானம் எல்லாமே தான் பக்திக்கு படி. பக்தி தான் வசந்தது. பாகவதமே அதான் சொல்லியிருக்கு. அப்போ பகவான் பாருங்கள், நீங்களே பாருங்கள்,
பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி அப்படின்னு சொல்கிறார். மத்பக்திம் லபதே பரம் லாஸ்ட்டில் முடிக்கிறார். அப்படியேப்பட்ட ஞானி பிரம்மபூத நிலையில் அடைஞ்சவன் கடைசியில் என் பக்திக்கு வராம்பார். சுகாச்சாரியரே நிர்குண பிரம்மத்தில் தான் நிஷ்டையாக இருந்தார். ஆத்மாராமக முனியாக நிற்கந்தா அப்பியுருக்கிறமே அப்படிப்பட்ட நைர்குணோபி நிஷ்டோபி அப்படின்னா நிர்குண பிரம்மத்தில் நிஷ்டையாக இருந்தவன் தான் நான். ஆனால் கிருஷ்ண பக்திக்கு வந்தேன்னா இத்தம் பூத குணோஹரி பகவானுடைய குணங்களால் அபகரிக்கப்பட்ட சித்தமுடையவனாக நான் கிருஷ்ண பக்திக்கு வந்தேன் அப்படின்ட்டு இதே பாகவதத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். பாகவதத்துலேயும் பார்த்தா சுகாச்சாரியரே சொல்கிறார் அதை பரிசுத்துக்களை. அப்படின்னா பக்தி ரொம்ப வசதி. இது சம்சாரிகளுக்கு தானே, இது சக்தியற்றவர்களுக்கு தானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் நாம். ஏன்னா யோக சாமர்த்தியம் இப்போது கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணணும்னா முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தியானத்தில் நம்ம குண்டலினி பயிற்சி நம்ம பண்ண முடியும், தியான யோகா பண்ண முடியும், மூச்சு பயிற்சிலாம் பண்ண முடியும். அந்த பிராணபாலம் நடக்கிற சக்தி இருக்கிறது தான். பிராணம் அடங்குனா மனசு அடங்கும், பிராணம் அடங்குனா மனசு அடங்கணும். அந்த பிராணயாம பயிற்சி முறையாக நம்ம பூரகம், ரேசகம், கும்பகம் அப்படின்லாம் பல விதம் இருக்குது. அதில் அது 3 விதம் 5 விதம்லாம் இருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணால் அது ஒரு குரு மூலிமா பண்ண வேண்டியது. நாமளே பண்ணோம்னா மண்டை இடி ஏற்படும், ரொம்ப கஷ்டமாயிடும், அது விபரீதமாக கூட ஆகிடும். அதனால் பிராணயாம பயிற்சி ரொம்ப இது பண்ணக்கூடாது. ரொம்ப அது எப்படி லிமிட்டாக பண்ணணுமோ அப்படி. அதாவது இந்த நெய்யை அக்னியில் சொரிகிற மாதிரி அந்த பிராணன் அப்படி இழுக்கணுமா, அவ்வளோ நைஸாக அப்படி பண்ணணும். அதெல்லாம் ஒரு முறை இருக்குது. அப்போது அதுக்கெல்லாம் ரொம்ப பக்குவம் வேணும், ஞானத்துக்கெல்லாம் ரொம்ப பக்குவம் வேணும். அதே சமயத்தில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், தனிமையில் வாசம் பண்ணணும். ஞானத்துக்கும் அதே தான். அதே மாதிரி திட்ட வைராக்கியம் வேணும். அஷ்டாங்க யோக பயிற்சினா அந்த யம நியமங்கள்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும், எல்லாம் இருக்குது. ஆனால் பக்திக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது இவர்கள் சாமர்த்தியத்தினால பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுத்தர்லபா அப்படின்னா அது பகுனாம் ஜென்மனாமந்தே. இதில் என்னென்னா தியான யோகம் பண்ணுறோன்னா அநேக ஜென்ம சம்சித்தா அப்படின்னா பல ஜென்மங்கள் பக்குவம் அடைந்து விழணும், காமர்கோதங்களை அடிபடணும், மறுபடியும் எழுந்துக்கணும். அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு ஜென்மாவில் சித்திக்கும் அந்த யம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி தியான விசாரம் பண்ணுறவங்களுக்கு நேத்தின்னு இந்த உடல் நான் இல்லை, இந்த பஞ்சபூதங்கள் நான் இல்லை, இந்த இந்திரியங்கள் நான் இல்லை, இந்த புலன்கள் நான் இல்லை, அப்படி இப்படின்னு தள்ளி கடைசியில் ஆத்மா விசாரித்தறிவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ கூட நீ என்னென்னா ஒரு ஜென்மாவில் கிடைக்காது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே யாருக்கு அந்த பல ஜென்மங்களுடைய முடிவு அடைகிறார்களோ அவர்கள் தான் வாசுதேவ சர்வமிதி. அந்த வாசுதேவன் தான், வசுதேவ புத்திரனாய் கிருஷ்ணன் தான் எல்லாத்துலேயும் வாசானாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம், எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுறான் வாசுதேவன் தான். அந்த பர்ஃபெக்ஷன் எப்போ வருமோ, எப்போ கிருஷ்ணன் தான் எல்லாத்துலேயும் இருக்கிறான், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் உனக்கு கடைசி ஜென்மா. அதுக்கப்புறம் அந்தே மகாத்மா சுதுர்லபா. அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது அவன் சாதாரண ஆத்மா கிடையாது, அவன் மகாத்மா, அவன் உயர்ந்த ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அவன் பக்குவம் அடைந்த ஆத்மா அப்படின்ட்டு பகவான் வாக்காலே சொல்கிறார் கீதையில் அர்ஜுனுக்கு. மகாத்மா சுதுர்லபா. அதுபோல் மகாத்மா கிடைத்து ஞானிகள்லாம் வரட்டு வேதாந்தம், பக்தி இல்லாத வேதாந்தம் வரட்டு வேதாந்தம் தானே, பக்தியே சம்மந்தப்படாத வேதாந்தம் வரட்டு வேதாந்தம் தானே. நீ நேத்தினே அது பரம்பரமும் அது அப்படியேப்பட்டது நிராகாரம் நிர்விசேஷம் அப்படின்னு சொல்லி நிர்குணம் அப்படின்லாம் நீ சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அது இன்னும் பிடிபடாதே. மனசுக்கு அகோச்சரமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படி மனசுக்கு கோச்சரமாக இல்லையே, அது புத்திக்கும் கோச்சரமாக இல்லையே, புத்திக்கும் கோச்சரமாக இல்லை, அது அப்பாற்பட்டதாக தான் இருக்குது. புத்திக்கும் மனசுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது, பிடிபடலையே. அது பிடிபடாத விஷயத்தை நீ எப்படி சிந்திக்க முடியும்? ஆனால் பாகவத்தில் எடுத்தவுடனே சொல்ல சத்தியம் பரம் தீமகி, இதை தியானிக்கலாம், இது தியானம் பண்ணக்கூடிய விஷயம் பாகவத்தில் இருக்கிறது. அப்படின்னும்போது சம்சாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பக்தி யோகம் தாழ்ந்ததாகவும் இல்லை, அதே சமயத்தில் ஞானிகள் யோகிகள்லாம் ரொம்ப வசத்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானிகள் யோகிகள்லாம் ஒரே ஜென்மத்தில் கிடைக்கல, அநேக ஜென்மான்னு சொல்லியிருக்காரு யோகிகளுக்கு, பகுனாம் ஜென்மம் ஞானிகளுக்கு சொல்கிறார். ஆனால் பக்தி யோகத்துக்கு மட்டும் என்னென்னா நச்சிராத் இதே ஜென்மத்தில் அச்சாமில் என்ன பண்ணான், அவன் சதாச்சாரத்திலும் இல்லை துராச்சாரத்திலும் துராச்சாரத்தில் தான் இருந்தான், அவன் சதாச்சாரத்திலே இல்லை, அவன் அஷ்டாங்க யோக பயிற்சியும் பண்ணல, ஞான யோகம் பண்ணல, தியான யோகம் எதுவும் பண்ணல. கிருபா மாத்திரத்தினாலே பக்தின்றது என்னென்னா கிருபா மாத்திரத்தினால் பகவானுடைய கிருபா இருந்தால் தான் எல்லாருக்கும் பக்தி கொடுப்பான். முக்தின் ததாதி கர்ஹிச்சித்து, ஒரு பொழுதும் என்ன பக்தி யோகம் முக்தி கொடுத்தாலும் கொடுத்துருவான், ஆனால்
ஒரு பொழுதும் பக்தி கொடுக்க மாட்டானான். அவள் பக்தி வேணும்னா பக்தர்களிடத்தில் வந்தால் தான் பக்தி கிடைக்கும். சரி, ஆனால் பக்தியை கொடுத்துட்டான்னா பகவான் தன்னையே கொடுத்துட்டான்னு அர்த்தம். அதனுடைய மோட்சத்தை, தன்னுடைய தாமத்தை, வைகுண்ட தாமத்தை கொடுத்தான்னு அர்த்தம் இல்லை. வைகுண்ட தாமத்தை வந்து மோட்சத்தை முக்தி அடைகிறவங்களுக்கு வந்து நமோ நமக அப்படின்ட்டு பகவானத்தில் கை கூப்பி கொண்டு தான் நின்று இருப்பாங்க. அங்கே அவரெல்லாம் சதா பஷ்யந்தி சூரிய அப்படின்னு எப்பொழுதும் பகவானை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அங்கே வந்து பகவானை பார்த்து கொண்டு கண்கொள்ளா காட்சியை அனுபவிச்சு இருப்பாங்க. அவர்கள் முக்தாத்மாக்கள். இது முக்தியை கொடுத்தாலும் கொடுத்துருவான், ஆனால் பக்தியை கொடுக்க மாட்டான். முக்தியும் ததாதி கர்ஹிச்சித்து ந பக்தி யோகம். அப்போ பக்தி யோகத்தை கொடுக்கணுன்னா பகவான் தன்னை கொடுத்தாகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்லோகத்தில் சொல்கிறார், ரிஷபகாதை சொல்லும்போது லாஸ்ட்டு முடியும் போது சுகாச்சாரிய சொல்ல பதில் குரு அலம், உங்களுக்கு பதியாகவும் குருவாகவும், அதாவது பகவத்கீதை உபதேசம் பண்ணக்கூடிய குருவாகவும் இருந்திருக்கான், பதியாகவும் இருக்கான், உங்களுக்கு காப்பாற்றக்கூடியவனாக இருந்திருக்கான், அதே சமயத்தில் உங்களுக்கு தேரோட்டியாக இருந்திருக்கான், உங்களுக்கு எல்லா இட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்திருக்கான், உங்களுக்கு பிரியமுள்ளவனாக இருந்திருப்பான், உங்களுக்கு நண்பனாக இருந்திருக்கான், எல்லாமே சுகிருத்தாக இருந்திருக்கான். எல்லாமே எதனால்னா நீங்கள் பக்தியில் அவனை வசப்படுத்திருந்தால கிருஷ்ணன் வந்து உங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருந்தா அப்படின்ட்டு பரிசுத்துக்களை சுகாச்சாரியர் சொல்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு அப்படி உழைச்சானே கிருஷ்ண பரமாத்மா, ஏன்னா பக்திக்கு வசப்பட்டதுனால. அப்போது பகவானே வந்து காப்பாற்றுறான் அப்படின்னும் போது அவனுக்கு மோட்சம் ரொம்ப லேட் ஆகாது. ஞானிகளுக்கு யோகிகளுக்கு வந்து அநேக ஜென்மம் ஆகுமோ, பகுஜான் ஜென்மனாந்து அப்படின்னு பல ஜென்மங்கள் ஆகுமா. ஆனால் பக்தர்களுக்கு வந்து என்னென்னா அவ்வளோ லேட் ஆகாதான், உடனே. ஏன்னா பகவானே உன் சாமர்த்தியம் இருக்குது, அதனால் ஞானத்தினால என்னை பிடிக்க பார்க்குற, அது நீ பல ஜென்மம் ஆகும். உன் சாமர்த்தியத்தினால என்ன வந்து அடையினா ரொம்ப என்னைக்கு எப்போ வந்து சேருது. அநேக ஜென்மம் செஞ்சு தியானத்தினால என்னை பிடிச்சுன்னு நினச்சா தியானத்தினால என்னை பிடிக்கிறதா நடக்கவே நடக்காது. அப்படின்னா என்ன தபஸ் நே இஜ்ஜையா, யாகத்தினாலேயோ தபஸுனாலும் என்னை பிடிச்சிட முடியாது அர்ஜுனா. பக்தி ஒன்றினாலேயே என்னை பார்த்து விட முடியும். தத்துவம் திரஷ்டும் பிரவேஷ்டம் திரஷ்டும் என்னை பார்த்துட முடியும், பிரவேஷ்டம் எனக்குள்ளே அவள் பிரவேசிக்கவும் முடியும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறார் இல்லையா அர்ஜுனுக்கு. அப்போது விஸ்வரூபத்தை நான் உனக்கு காட்டுறது எதுக்காகனா, பக்தோசி சகாச்சேதி, நீ என் பக்தனாகவும் என் நண்பனாகவும் இருந்ததுனால உனக்கு நான் காட்டினேன். சபாஷ். அப்போ பக்தர்களுக்கு விஸ்வரூபம் இதெல்லாம் இந்த தேவர்களே காங்ஷினக இதை பார்க்கணும் ஆசைப்பட்றாங்களாம். இந்த ரூபத்தை, விஸ்வரூபத்தை, அதை என்னுடைய கிருஷ்ணஸ்வரூபத்தை, இந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க எப்பொழுதும். ஆனால் அவர்களுக்கே நான் கொடுக்கறதில்ல. உனக்கு நீ பார்த்த மாதிரி இந்த உருவத்தை இதுக்கு முன்னாடியே பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. ஆனால் உனக்கு ஏன் நான் காண்பிச்சேன்னா, நீ என் பக்தன் என்பதனால, என் நண்பன் என்பதனால. சபாஷ். அப்போ பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் தியான யோகிகளுக்கு ஞான யோகிகளும் கிடையாது. ஏன்னா பக்தி ரொம்ப வசதி. அதனால் வந்து சன்னியாசிகளுக்கு தான் தியான யோகத்தில் ஞான யோகத்தில் அதிகாரிகள், பக்தி யோகத்தில் சன்னியாசிகள் தான் தியான யோகம் ஞான யோகம்லாம் பண்ண முடியும். சம்சாரிகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றதுனால அது வசதி என்றோ, அதே சமயத்தில் இவர்கள் பக்தி யோகம் பண்ணுறாங்களே சம்சாரிகள், பக்தி யோகம் தான் இவங்களுக்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னா பக்தி எல்லோரும் பண்ணலாம், அதனால் பக்தி சம்சாரிகள் பண்ணுறாங்களே அதனால் இது மட்டம் என்றோ நம்ம நினைக்கக்கூடாது. பக்தி வந்து இந்த ஞான யோகம் தியானத்தோட உயர்ந்தது பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு பக்குவமாகறதுக்கு தான் பகவத்கீதையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா கர்ம யோகத்தை சொல்கிறார், நடுவில் ஆறு அத்தியாயம் பார்த்தா கர்ம யோகத்தை சொல்கிறார், நடுவில் 6 அத்தியாயம் பார்த்தா ஃபுல்லாக பக்தி யோகம் சொல்கிறார். அண்ணாண்ட பார்த்தா 18 அத்தியாயம் மொத்தம் பகவத்கீதை. அண்ணாண்ட அந்த 6 அத்தியாயத்துக்கு மேலே போனால் 12 அத்தியாயத்துக்கு மேலே போனால் அப்புறம் பார்த்தா ஞான யோகம், சேத்திர விபாக யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு மேலே போனால் சேத்திர விபாக யோகம். அதுக்கு மேலே வந்து பார்த்தா தெய்வ அசுர சம்பத்தி யோகம், அப்படியே ஞான யோகமாக. அப்போ மோட்ச சன்னியாச யோகம் வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்த்தா ஞான யோகமாக வரும். அப்போது கர்மாவும் ஞானமும் நடுவில் பக்தி யோகம் வருது 6 அத்தியாயங்கள். அந்த 6 அத்தியாயங்களை வந்து என்னென்னா, ஒரு பொட்டிக்கு வந்து ஒரு பெட்டுக்கு வந்து கீழ்மூடி மேல்மூடி போட்டு நடுவில் உள்ள முத்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு சிப்பி இருக்கு இல்லையா, அந்த சிப்பி பார்த்தா ரெண்டு பக்கம் மேல்முடி இருக்குது. அந்த மேல்முடிக்கு நம்ம கௌரவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த சிப்பியை உடைச்சோம்னா அதுக்குள்ளே இருக்கிற முத்துக்கு தான் நம்ம கௌரவம் கொடுப்போம். அந்த முத்து தான் விலை மதிக்க முடியாதது. அந்த சிப்பி முக்கியம் இல்லை. அந்த கர்மாவும் ஞானமும் பக்திக்கு பாதுகாப்பு, அதனால் பக்தியை பாதுகாக்குன்றது. அப்போ கர்மானுஷ்டானம் எதுக்காக, ஞான யோகம் எதுக்காகனா பக்தியை பாதுகாக்கிறதுக்கு, பக்தியை கொண்டு வரது. ஏன்னா பக்தின்றது ரகசியம். எப்படின்னா ததங்கம் ரகசியம் அப்படின்னு சதுஸ்லோகி பாவத்தில் சொல்லும்போது,
பக்தி மட்டும் ரகசியம்னு சொல்கிறார். ஏன் ரகசியம் சொல்லனா, எப்படின்னா ஒரு 2 சிப்பி இருக்குது, ஒரு சிப்பி இருக்கு இல்லையா, அந்த சிப்பி வந்து என்னென்னா, சிப்பி வந்து 2 மூடி இருக்கும். அந்த 2 மூடிக்குள்ளே நடுவில் வந்து என்னென்னா, எனக்கு கொஞ்சம் வாய் திக்குது, கோச்சிக்காதீங்க, அதனால் ஒரு வார்த்தை திருப்பி சொல்கிறேன்னா எனக்கு திக்கு வாய், அதனால் அப்படி சொல்கிறேன். ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கணும். அதான் என்னென்னா, 2 மூடி இருக்கு இல்லையா, அந்த 2 மூடிக்களுக்கு நடுவில் அதை உடைச்சோம்னா அது உள்ளே வந்து முத்து இருக்குது. அந்த முத்து தான் முக்கியமே தவிர அந்த சிப்பி முக்கியம் இல்லை. சிப்பிக்கு வேல்யூ கிடையாது, முத்து தான் வேல்யூ. ஆனால் அந்த முத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கர்மாவும் ஞானமும் ரொம்ப தேவைப்படுது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கர்மானுஷ்டம் ஞானம் இதெல்லாம் எதுக்காகனா பக்தியை பாதுகாக்கிறதுக்காக தான். ஆனால் வேல்யூ எதுன்னா பக்தி தான். அதுதான் ரகசியமானது. அதான் ததங்கம் ச ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு. இது சதுஸ்லோகி பாகவதம் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார். அங்கன்றது என்னென்னா கர்மா, ரகசியன்றது என்னென்னா பக்தி, அது மேலே சொல்கிறதுலாம் ஞானம். அப்போது ஞானமும் கர்மாவும் மூடி போல் இருக்குது, பக்தின்றது அது உள்ள முத்து போல் இருக்குது அப்படின்னு தெரியும். முத்து தான் நம்மளுக்கு வேல்யூவானது, அதுதான் விலை மதிக்க முடியாத முத்து சொல்ல. அப்போது அந்த பக்தியை அது மாதிரி தான் பகவத்கீதையில் பார்த்தா ஆரம்பத்தில் கர்மயோகம், முடிவில் பார்த்தா ஞான யோகம்னு சொல்லி இது பண்ணிக்க. ஆனால் கடைசிலையும் பார்த்தா பக்தியில் தான் முடிச்சிருக்கார். மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு சரம ஸ்லோகம். அப்போ நடுவில் இதில் 6 அத்தியாயங்களும் பார்த்தா பக்தி யோகமாகவே வருது பார்த்தா. ஆனால் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு குருனுடைய கிருபை வேணும். ஒரு கிருபை இருந்தால் தான் பகவத்கீதையுடைய சாரத்தை புரிஞ்சிக்க முடியும். பஜன் தேமம், யார் 4 விதமானவர்கள் என்னை வழிபடுவதில்லை, 4 விதமானவர்கள் என்னை வழிபடுவார்கள் யாருன்னா, ஜிக்ஞாசி, ஆர்த்தி, ஜிக்ஞாசி, அர்த்தார்த்தி, ஞானிச்ச பரதர்ஷபா அப்படின்னு சொல்லி 4 பேரும் பக்தி பண்ணுறாங்க. அப்புறமா 4 பேர் பக்தி பண்ண மாட்டாங்க. யாருன்னா, நராதமர்கள், மூடர்கள், நராதமர்கள், அசுர சுபாவம் உடையவர்கள், அப்புறமா ஆசுர சுபாவம் ஆசிரிதாக, மாயாசித மாயா அபகிருத ஞானம், மாயால் அபகரிக்கப்பட்ட ஞானம் உடையவர்கள். இந்த 4 பேரும் பகவானை வழிபட முடியாது. இந்த 4 கேட்டகரியும் மகான்கள்லாம் அது அத்வைதம், துவைதம், விசேஷத்வம், இவர்கள்லாம் வேறு விதமாக அழகாக பல விதங்களில் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரகாரம் நம்ம அந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அசுர சுபாவம்னா என்ன, அதே சமயத்தில் இரண்யகசிபு நம்ம சாஸ்திரம் தான் பிரமாணம். அசுரன்னா யார்? இரண்யகசிபு என்ன பண்ணால் பகவானை வழிபடாதுன்னா, பகவானுக்கு விரோதமாக இருந்தான். அது அசுர சுபாவம் உடையவர்கள் பகவானை வழிபட மாட்டாங்க. மாயா அபகிருத ஞானம், மாயால் கவரப்பட்ட ஞானம் உடையவர்கள் யார்? மாயால் கவரம், எல்லா ஞானமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பக்திக்கு முக்கியத்துவம் கூட, யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படின்னா துர்வாசர் பார்த்தா அம்பரிஷங்களை இல்லாட்டி அப்படி பண்ணுவாரா? அது மாதிரி வித்தை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் வந்து பக்திக்கு வரலன்னு சொன்னால் அது பிரயோஜனப்படாது. மோகாசகா மோக ஞானகா அப்படின்னு சொல்லியிருக்கு. மோக கர்மானகா விச்சேதசகா ராட்சசியம் ஆசுரியம் செய்வ அப்படின்னு சொல்லியிருக்கு. ராட்சசி அசுர இயல்பு கூட உங்களுக்கு உண்டாயிடுமா. பகவானை புறக்கணிச்சுட்டு நீங்கள் என்ன தான் ஞானம் யோகம்லாம் பண்ணால் கூட அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே யோகினாம் பிரம்மசித்தையே அப்படின்னு கபில வாசுதேவ் சொல்கிறார். யோகிகள்லாம் கூட பக்திக்கு சமமான ஒரு வழிமுறை. யோகிகளே பிரம்மசித்தி அடையணும்னா பக்திக்கு வந்தால் தான் முடியுமா. அப்போ பக்தினால் தான் அவர்கள் அந்த யோகம் கூட சித்திக்கு தான் அவங்களுக்கு. பக்திக்கு பேருதவியாக இருக்குதுன்னா முக்தி யோக சித்திக்கு இப்போ பேருதவியாக இருக்குதுன்னா பக்தி தான். பக்தி இல்லைன்னா எதுவுமே செல்லுபடி ஆகாது. அதனால் பிரம்மதேவர் சொல்கிறார், 3 தடவை வேதத்தை விசாரிச்சிருந்து பக்தி யோகம் வந்து சம்சாரிகளுக்கு பக்தி யோகம் தான் சொல்கிறார். அந்த பக்தி யோகம் வந்து ரொம்ப வசதி. அது என்னென்னா, பகவான் ரங்கநாதன் வந்து சாவி எடுத்துன்னு வர்றார் இல்லையா, வைகுண்ட வாசல் தர இந்த கிருபா மாத்திரத்தினாலே, உன் சாமர்த்தியத்தை எதிர்பார்த்துடல பகவான், கிருபையினால் என்னென்னா வைகுண்ட வாசல் திறந்து விட்டுறானா பகவான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது பக்தி யோகம் பண்ணுறவங்களும் தாழ்த்தவர்கள் என்றும், மற்றவர்கள்லாம் தியான யோகம் ஞானம் பண்ணுற வசதி என்றும் நம்ம நினைக்கக்கூடாது. பக்தி யோகம் தான் ரொம்ப ரொம்ப வசதி. அதுதான் பாகவத்தில் திருப்பி 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 சொல்லப்படுகிறது. பக்தி தான் ரொம்ப வசதின்றது. பிரம்மனிஷ்டர் அவர் நிர்குண பிரம்மத்தை உபாசித்து அவரே சொல்கிறார். சுகாச்சாரிய சொல்கிறார், பக்திக்கு மிஞ்சிந்து எதுவுமே கிடையாது, ஞானம் யோகம்லாம் 2வது தான், பக்தி தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, என்றைக்கோ மோட்சம் அடையிறது முக்கியம் இல்லை. இந்த பிறவியிலேயே நம்ம இந்த உடலில் இருந்து கொண்டே நம்ம மோட்ச நிலையில் இருக்கலாம். எப்போனா பகவத் சேவையில் இருக்கும்போது தான் நீ வந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும். பகவத் சேவையை புறக்கணிச்சுட்டு நாம் லோக விஷயங்களில் ஈடுபட்டால்
நிம்மதின்றது அறவே கிடைக்காது. அலைச்சல் தான் மிஞ்சம். ஷமயேவஹி கேவலம் தர்மஸ்வானுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாவிசய ந உற்பத்தியது எதிரெதிரும் ஷமயேவஹி கேவலம். தர்மத்தை நன்றாக அனுஷ்டிக்கலாம். நீ எல்லா தர்மங்களும், நீ யோக தர்மங்களை, ஞான தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கலாம், எல்லாம் பண்ணால் கூட, ஆனால் பக்தி நீ பண்ணலன்னு சொன்னால், நீ கர்மானுஷ்டானங்கள் பண்ணலாம். கர்மயோகமோ தியான யோகமோ ஞான யோகமோ எந்த தர்மங்களை நீ அனுஷ்டானம் பண்ணாலும் தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய நான் உற்பத்தியது எதிரெதிரும் ஷமய வகிக்கல். பகவானுடைய கதையில் புத்தி செலுத்தலை, அதில் பக்தி உண்டாகலாம் சொன்னால் இவைகள்லாம் ஷமத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஷமயேவகி கேவலம். கேவலம்னா இங்கே நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய கேவலம்னா தப்பாக எடுத்துக்கூடாது. சம்ஸ்கிருதம் சொல்லக்கூடிய கேவலம்னா வெறுமனேன்னு அர்த்தம். வெறுமனே சமம் மட்டும்தான் மிஞ்சம், கால விரயம் தான் ஆகும். நீ யோகம் பண்ணி தியானம் பண்ணி. ஆனால் பக்தி பண்ணுறவங்க தான் இருட்டில் இறைவனை தேரணும் இல்லையா, கண்ண முடின்னு தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு ஒரு படமாக எதுதோ அலையுது இல்லையா எங்கெங்கே மனசு. ஆனால் கிருஷ்ணத்தில் மட்டும் மனசு ஈடுபடாது. அது எல்லா விஷயத்துக்கும் ஓடும் அந்த மனசு. குரங்கு மனசு தாவின்ண்டே இருக்கும், ஆனால் கிருஷ்ண பக்தியில் மட்டும் ஈடுபடாது. ஆனால் பாகவத கதை கேட்கும்போது பார்த்தா கிருஷ்ணன் உடனே ஹிருதயத்தில் வந்துடுறான். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பாகவத்தில் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பகவத்கீதையில் இருக்குது தான் சொல்கிறேன். நான் எல்லாமே சாஸ்திரத்தில் தான் சொல்கிறேன். நான் எதுவும் புதுசாகிட்டு கட்டினது கிடையாது. அப்போ பக்தி ரொம்ப வசத்தின்னு நான் வலியுறுத்தினா போகுது. சாஸ்திரங்கள் அப்படி வலியுறுத்தி இருக்குது, அதனால் சொல்கிறேன். சாஸ்திரங்களை அனுசரித்து தான் நம்ம பேசணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய விவஸ்திதம்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில். அப்போது நம்ம செய்யத்தக்கது பாகவத் மனசு பிரமாணம் கிடையாது, சாஸ்திரம் தானே பிரமாணம். காரிய விவஸ்திதம்னா மனசு பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம். அதை தான் நம்ம பேச முடியும். சரி, ஆக மொத்தம் இப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம மோட்ச நிலையில் இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, எப்பொழுதும் பகவானுடைய சேவையில் ஈடுபடணும். அனவரதம் ராமநாமா சொல்லிட்டு இருக்கலாம், பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ நீ தேகத்திலே இல்லை, பாஞ்சபௌதிகமான தேகத்தில் இல்லை, நீ உன்னத ஸ்திதியில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பாகவத பாராயணம் பண்ணும்போது நாம் பியூரிஃபை, அதாவது என்னென்னா இப்போ சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கணும் சொல்லப்போனால் டைரெக்டாக அதான் அர்த்தம். ராமநாமா சொல்லும்போது நீ சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய டச்சில் இருக்க, அதனுடைய லிங்கில் இருக்குது. அதான் யோகம்னா லிங்க்குன்னு அர்த்தம், அதனுடைய தொடர்பில் இருக்க. யோகம்ன்றது என்னென்னா பகவானிடத்தில் லிங்க்கு, பகவானிடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்வது தான் யோகம்னு பேர். அந்த யோகம்ன்றது என்னென்னா பக்தி யோகம், பகவானிடத்தில் அன்பு செலுத்துகிற, அதில் அன்பு செலுத்துறது மூலமாக பகவானுடைய நேரடியாக தொடர்பில் இருக்கிறாய். இப்போ நான் ஃபோனில் கூட பார்த்தா தொடர்பு துண்டிக்கப்பட்டது, தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அது மாதிரி பகவானுடைய தொடர்பில் இருக்கிறோம். ஏமா அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், ஃபோனில் பேசுகிறேன். ஃபோனில் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? பேசுகிறோமே அவரோட. இப்போ ஃபோனில் வந்து நேரில் பார்க்கல முகத்தை. இப்போ வீடியோக்கள்லாம் வந்துடுச்சு. நாம் சொல்ல சரி காதில் கேட்குறோம், அவர் சொல்கிறத நம்ம காதில் கேட்குறோம், நீங்கள் சொல்கிறத அவர் காதில் கேட்குறாரு இல்லையா, ஃபோனில் பார்த்தா. அப்போது லிங்க்கு, அதுதான் யோகம்னு பேர், லிங்க்கு. அப்போது யோகம்னா பல அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம யோகம்னா இந்த அர்த்தத்தை மட்டும் எடுத்துப்போம், அதாவது தொடர்பு கொள்கிற அர்த்தம். இப்போ ஃபோன்லேயே பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. எங்கேயோ வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு வந்து என்னென்னா நேரடியாக பேசுகிற மாதிரி அவங்களுக்கு லிங்க் ஆகுது. இப்போ இதுவே சாதாரண விஷயமே இது போல் லிங்க் ஆகுதுன்னு சொன்னால், பகவன் நாமா சொல்கிறவர் நேரடியாக பகவானுடன் தொடர்பு கொள்கிறார். இது ஏன் நம்ப மாட்டேன்றோம்? அப்போ பகவான் நம்மளை பேசுகிறானான்னு கேட்டால், நீ ராமநாமா சொல்லிப்பார் 1 மணி நேரம் பொறுத்து. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து யாரோ உங்களை வழி நடத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணும். உங்களை வந்து என்னென்னா ரொம்ப கோபத்தில் இருந்திருப்போம். ராமநாமா சொல்லி முடித்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பொறுத்து பார்த்தா ராமநாமா சொல்லி முடித்த உடனே அந்த கோபம்லாம் எங்கே பஞ்சாக பறந்து போயிடும். அதெல்லாம் எங்கேருந்து இப்போ என்னென்னா அமைதியாக பேசலாம், சாந்தமாக பேசலான்ற ஒரு புத்தி வருது. இது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? பகவானுடைய லிங்கில் இருந்ததுனால தானே. இப்போ பகவானுடைய தொடர்பு தானே, பகவானுடைய குணங்கள்லாம் உங்களுக்குள்ளே அங்கே ஸ்புரிக்குது உங்களுக்கு. ஹராவ பக்தர்ஸ்ய குத மகத்குணா, அந்த மகத்குணங்கள்லாம் ஹரிபக்தரில் தவிர வேறு யாருக்கு உண்டாகும்? அப்போது நக்ரோத நச்சம் ஆச்சரியம் நன் லோபன் அசுபா மதிஹி பவஞ்சகிருத புண்ணியானம் பக்தானம் புருஷோத்தமேன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஒரு இடத்துல, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதில் சொல்லியிருக்கு. அப்போ பகவானுடைய லிங்கில் இருக்கிறவங்களுக்கு கோபம், தாபம், பொறாமை இதெல்லாம் எட்டியே பார்க்காது. ஏன்னா அவர்கள் புண்ணியாத்மாக்கள். பவந்தி கிருத புண்ணியானம், பகவானும் பக்தர் பண்ணுறவர்கள் புண்ணியாத்மாக்கள், சாதாரணமானவங்க கிடையாது. அப்போ பக்தானம் புருஷோத்தமே, அந்த புருஷோத்தமனுடைய பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களுக்கு ஒருபோது இந்த அசுபவ மதிவி கெட்ட எண்ணம் உங்களுக்கு உண்டாகாது, கெட்ட புத்தி உண்டாகாது.
பிறர் கெடுக்கணுன்ற எண்ணம் உண்டாகாது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? களங்கமற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவன் பகவான் நாமா சொல்கிறான், விஷ்ணு சாஸ்திரம் சொல்கிறதுல. அப்போ பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு வந்து விஷ்ணு சாஸ்திரமோ இல்லாட்டி ராமநாமோ எந்த நாமனா பிடிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு நாமத்தை நம்ம சொல்கிறவங்களுக்கு நக்ரோதோ நச்சம் ஆச்சரியம் பொறாமை இருக்காது. நக்ரோதோ நச்சம் ஆச்சரியம்னா லோபோ, பணத்து மேலே அவ்வளோ பேராசையோடு லோகவாதிகள் எப்படி பேராசையோடு அந்த பணத்துக்காக முயற்சிக்கிறார்களோ அது மாதிரி இவர்கள் பணத்துக்காக ஓட மாட்டாங்க. லோபம்னா அசுபாமதிகி, அமங்கலமான புத்தி அவங்களுக்கு உண்டாகாது. எப்பொழுதுமே மங்களகரமாக, மனசு உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக, சந்தோஷமாக இருப்பாங்க பக்தியில் இருக்கிறவங்க. ஏன்னா இவர்கள் புருஷோத்தமே, பகவானுடைய பக்தர்கள், கிருஷ்ணனுடைய பக்தர்கள் இவர்கள். அதனால் இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பாங்க. அவள் சாந்தி வந்து யாராலையும் அபகரிக்க முடியாது. அப்போ பகவானுடைய தொடர்பு கொண்டதனுடைய அடையாளம் இதுதான். அப்போ பகவான் நமக்கு பேசுகிறான்னா பேசுகிறவனே பேசுறதால் தான் நீ இப்போ அமைதியாக பேசுகிற. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக இருந்த பகவான் நாமா சொன்ன பிறகு அந்த டென்ஷன்லாம் எங்கே போச்சு? இப்போ யாருக்கெல்லாம் அன்பாக பேசுறியே, அவரில் விரோதியை இப்போ பார்க்குற புத்தி போயிடுச்சு, அந்த அசுபாமதி போயிடுச்சு. இப்போ அவர்களையும் அரவணைக்கலாமா? அவர்களும் நம்ம கிருஷ்ணகாதிக்கு ஆயுஷ்ணம் வரலாமா? அவர்களையும் ராமநாமா சொல்ல வைக்கலாமா? அவர்களுக்கும் பாகவதம் கொடுக்கலாமா அப்படின்ற புத்தி வருது. இப்போது அவர்களையும் பக்தர்கள் ஆக்கிடலாமா? நம்மளை மாதிரி நம்ம கூட சேர்ந்து அவர்களும் அரவணை, அவர்களுக்கு ஏதாவது சொன்னால் கூட பொறுத்துன்னு போயிடலாமா? அன்பாக பேசலாம். அவர்கள் வந்து என்னென்னா பலவீனமானவர்கள், அதனால தான் கோவப்படுறாங்க. பலவீனமானவர்கள் அதனால தான் பொறாமப்படுறாங்க. பலவீனமானவர்கள் அதனால தான் அவர்கள் பிறருக்கு கெடுதல் நினைக்கிறாங்க. அவ்வளோ பலவீனத்தில் இருக்காங்க. நம்ம பலமுள்ளவர்கள் அல்லவா? நம்ம எப்படியாப்பட்ட நாமா சொல்லி நாம பலத்தினால நம்ம திடகாத்திரமாக இருக்கிறோம். நாம ஜெயத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மண ஜெயத்யதிபலோ ராமஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலிதா அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறார் இல்லையா சுந்தரகாண்டத்தில். அப்போது யாருடைய பலத்தினால? ராமன் நாம பலத்தினால நான் ஜெயித்தேன் அப்படின்றார். காமக்ரோதங்களை மட்டும் இல்லை, லங்கையே ஜெயிச்சிட்டேன். 80,000 ராட்சர்கள் என்னென்னா மசகை குருத ராட்சசம் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாராம் 80 ராட்சர்கள் ஆஞ்சநேய சுவாமி. எதனாலன்னா ராமாயணம் படிக்கணும் ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் ராமாயணம். அப்போ யாருடைய பலத்தினால? நாம பலத்தினால. அப்போ நாமந்தான் ஆஞ்சநேய சுவாமி அனவரதம் அதை தான் மோதிரமாக கொண்டு போகிறார், பூஷணமாக அதுதான் ஆபரணமாக வச்சுருக்கார். அது சீதை கொடுக்க போகிற அந்த ஆபரணத்தை, இதை மட்டும் நீ ஆபரணமாக நாக்கில் எப்போவும் ராமநாமம் வந்துகிட்டே இருக்கணும், அது ஒரு ஆபரணமாக நீ அணிஞ்சுன்னு சொன்னால் உனக்கு அந்த பலத்தினால நீ எதையும், ஏன்னா பகவானோட நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது பகவான் என்ன பண்ண உனக்கு உபதேசம் பண்ணுவான். இந்த இடத்துல இப்படி போ, இந்த இடத்துல வந்து கோவப்படாத, இந்த இடத்துல பொறாமப்படாத, இந்த இடத்துல தன்மையாக போ, இந்த இடத்துல அன்பாக பேசு, இவர்களை அரவணைச்சிக்கோ, இவர்களை எதிரியாக நினைக்காத அப்படின்னு பகவான் உள்ளேருந்து சொல்லிக் கொடுப்பானோ. அப்போ பகவானுடைய லிங்க் ஏற்படுத்தி, அதான் யோகம்னு பேர். பகவான் நாமா சொல்லும்போது பகவான் லிங்கில் இருக்கிறோம், பாகவதம் படிக்கும்போது பகவான் லிங்கில் இருக்கிறோம், ராமாயணம் படிக்கும்போது ராமர் லிங்கில் இருக்கும். அப்போ எல்லோரோட நம்ம லிங்கில் இருக்கோம். அதான் யோகம்னா லிங்க்கு. அப்போ பகவானோட லிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா அவனுடைய பூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைச்சுட்டே இருக்குது. என்னது? அவனுடைய அனுகிரகம் கிடைச்சுட்டே இருக்குது. அதுதான் பக்தி யோகம். அப்படி இருக்கும்போது நீ இப்போது இந்த லோகத்திலே நீ விடுபட்டு இருக்கிற, நீ இறந்த பிறகு மோட்சம் அடையிறது இருக்கட்டுங்க, இந்த லோகத்தில் பக்தி பண்ணுறவங்க எல்லாமே ஏற்கனவே விடுதலை அடைந்தவர்கள். விடுதலை அடைந்த பிறகு சாதனை செய்தார்களாம் கோபிகள்லாம். என்னது? மோட்சம் கிடைச்சது, பலன் கிடைச்சிட்ட பிறகு சாதனையை செய்கிறாங்க. என்னென்னா பகவானத்தில் பிரிவு உணர்ச்சினால இயங்குறாங்க. பக்தியினுடைய பலனே முக்தின்னு சொல்லுவாங்க. அந்த முக்தி தான் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. லோக விஷயங்களில் அவங்களாம் பந்தப்பட மாட்டாங்களே. பந்தத்தில்னா இப்போ கணவனுக்கு சாப்பாடு போட்டுனே இருந்தாங்க கோபிகள், டக்குன்னு விட்டு வந்துட்டாங்க. எப்படி அந்த பந்தம் விட்டு போச்சு? கிருஷ்ண பக்தினால். அப்போது பலன் கிடைச்சிடுச்சு அவங்களுக்கு. பலன் கிடைச்சிடுச்சுன்னா முக்தி நிலை. அதாவது என்னென்னா அவர் பந்தத்தில் விடுபட்டாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்துருங்க, அப்படியே விட்டு வந்துட்டாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்து எப்படி விட முடியும்? குழந்தைய விட்டு வர முடியும்? பச்சை குழந்தைய விட்டு வர முடியும்? பத்த குழந்தைன்னா பந்தம் இல்லை. இந்த தேகம் வேறு ஆத்மா வேறுன்ற நிலைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது அப்படின்னால்தான் இந்த அந்நியமாக இந்த தேகம் வேறு ஆத்மா வேறுன்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, இந்த தேகத்தில் கீழே இடுப்பு கீழே உடுத்த வேண்டிய ஆடைகளை மேலே உடுத்திட்டு வந்தாங்களாம், மேலே உடுத்த வேண்டிய ஆடை இடுப்பு கீழே உடுத்து வந்தாங்களாம், மாற்றி உடுத்திட்டு வந்தாங்க. ஒரு கண்ணுக்கு மை திட்டு இருந்தால் ஒரு கண்ணில் மை திட்டலையா? அப்போ நான் தேகமான விட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போது சாப்பிட்டு இருந்தவங்க, குழந்தைக்கு பால் கொடுத்து வந்தவங்க, கணவனுக்கு பரிமாறி கொண்டு இருந்தவர்கள், அதே சமயத்தில் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்து கொண்டு இருந்தவர்கள், வீட்டு வேலைகளை அலுவலில் இருந்த பகவானுடைய புல்லாங்குழலை நின்னை செய்யாலே அவங்க மயங்கிட்டாங்க. யார்? கோபிகள். அப்படின்னா தேகாபிமானம் விட்டு போச்சு. அப்படின்னா
மோட்ச நிலை சித்தித்து விட்டது. ஆனால் அதுக்கு பிறகு சாதனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்தி பண்ணுறாங்க, பகவானத்தில் ராசலீலை பண்ணுறாங்க. பகவான் கிருஷ்ணனை நினச்சி கோபிகா கீதத்தில் ஜெயத்தித்தேத்திகம் ஜென்மனா விரஜா சயதேந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்ட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கவிபீரீடிதம் கல்மஷாபகம் தபகதாமிருதம் தப்த ஜீவிதம் கவிபீரீடிதம் கல்மஷாபகம் அப்படின்னு சொல்லி பாடுபடுறாங்க. அவங்க பகவானுடைய கதைகளில் அப்படியே கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறாங்க. இவர்கள் பலன் கிடைச்ச பிறகு சாதனை பண்ணுறாங்க. என்னென்னா பக்தி சாதனை இல்லை, ரகசியம். அது சாதனை மட்டும் இல்லை, ரகசியம். பக்தி ஒருத்தன் படுத்தி கொண்டானா முக்தியில் உனக்கு ஏற்கனவே நீ முக்தி அடைஞ்சாச்சு. ஆமாம், வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் ச தது அஹேதுகம். அப்படிப்பட்ட சுத்தமான ஞானம், பலனை எதிர்பார்க்காத ஞானம் உண்டாகுமா. அஹேதுகம்னா ஹேதுன்னா காரணம். ஒரு காரணத்தோட ஞான பிரயாசம் வந்து பக்தி பண்ணுறதெல்லாம் பலனை எதிர்பார்க்குது. அந்த பலனை எதிர்பார்க்காத ஞானமும் வைராக்கியம் சுத்தமாக உண்டாயிடுமா. எதனால்னா கிருஷ்ண பக்தி பண்ணால் தான் வருமா. அது கூட அதான் சொல்கிறார், வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சேதஹீதுகம். அப்போது பகவான் கிருஷ்ணனிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி மோட்சத்தை விட வசதி. பக்தி சித்தேர்கரியசி அப்படின்னு சொல்கிறார் கபில வாசுதேவர். பக்தின்றது எப்படின்னா சித்தேர்கரியசி, அதில் மோட்சத்தை விட வசதி பக்தின்றது. அவர்கள் சாலுஷ்யம் சாமிப்பியம் சாயுஜ்யம் போன்ற 4 வித மோட்சத்தை கூட அவர்கள் விரும்ப மாட்டார்களாம். இது கபில உபதேசத்தில் வருது. அப்போ அவர்கள் ரொம்ப வசதி. அவர்கள் நிர்குண பக்தியில் இருக்கிறவங்க பகவான் கதா சிரவண மாத்திரத்தினாலே, குணங்களை கேட்ட மாத்திரத்தினாலே நதியானது எப்படி சமுத்திரத்தை நோக்கி ஓடுதோ அது மாதிரி இவர்கள் மனம் வெள்ளமானது பகவான் திருவடிகளை நோக்கி ஓடுமா. அப்படி அந்த குணங்களை ரமிக்கக்கூடிய மகாத்மாக்கள் கிருஷ்ண பக்தியில் தலைப்பாங்களாம். நைகாத்மஜாம் மே ஸ்பிருகயந்தி கேச்சித்து. அப்போ நைகாத்மஜாம் ஸ்பிருகந்தி அப்படின்னா பகவானோட ஐக்கியமாகக்கூடிய சாயுஜ்ய முக்தி கூட அவங்க விரும்ப மாட்டாங்களாம். அந்யோன்யதா பாகவதா பிரசஜ்ய. அந்யோன்யமாக பகவானுடைய குணங்களை பேசக்கூடிய அந்த பாகவதோட தூரத்தை பார்த்தா கூட கிட்ட போய் அந்த சல்லாபம் பண்ணுவாங்களாம் கிருஷ்ண பக்தியில், கிருஷ்ண கதைகளை. அப்படின்னா அந்த பக்தர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்போ இவரெல்லாம் என்னென்னா மோட்சன்றது அவங்களுக்கு மோட்சம் எங்கே ஓடி போகுது, மோட்சம் எங்கே நம்மளுக்கு கொடுக்காம பகவான் யாருக்கு கொடுக்க போகிறான். அப்போது பகவான் பக்தியை பற்றி கொண்டவர்கள் ஈஸியாக மோட்சம் அவங்களுக்கு. இவங்க அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணல, ஞான விசாரம் பண்ணல, பெரிய ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆசனம், தியானம், பிரத்யாகாரம், யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அப்போ சமாதி, அது மாதிரி அஷ்டாங்க இந்த படிப்படியாக இந்த அங்கங்களை கடைப்பிடிக்கணும் அவசியமே இல்லை. அவர் டைரெக்டாக பக்தி பகவான் நாமா சொல்லும் பொழுது அவர் அப்போயே உடனே விடுதலை ஆகிட்டாங்க. ஜஹாதி பந்தம் அப்படின்னு சொல்கிறார். நாமா சக்குர்தாத் அதீத என்னாமதேயும் ஜஹாதி பந்தம். அந்த பகவான் நாமத்தை ஒருத்தன் பற்றி கொண்டா உடனே பந்தத்தில் அப்போவே அவன் விடுபட்டானான். உடனே அப்போவே அவனுக்கு பட்டுதெல்லாம் விட்டு போச்சு. எப்போ பகவான் நாமத்தை பற்றி கொண்டாயோ அவர்கள் முக்திலாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். முக்தி நிலையில் தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் கோபிகள் வந்து தேகஸ்மரணையை மறந்தாங்க. உடம்புல ஆடை இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. அவர்கள் வந்து என்னென்னா குழந்தைகள், தன் தேகத்தையே மறந்தவங்க, தேகத்துக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளையோ தன்னுடைய கணவன்மார்களையோ தன்னுடைய மாமனார் மாவையோ தன்னுடைய தாய் தந்தைகளை பெருசாக எப்படி மதிப்பாங்க அவங்க. அந்த தேகாபிமானே விட்டு போச்சு. அப்போ அதனால தான் கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கோபிகளை ஸ்மரிச்சிக்கணும் இல்லையா. சீதை வந்து அக்னி பிரவேசம் பண்ணானா அப்படின்னா ஜானகிகா அந்த ஸ்மரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சீதை அக்னி பிரவேசம் தேகாபிமானம் விட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால் சீதையில் அக்னி பிரவேசம் போனாலும் அந்த அக்னி ஒன்றும் தொடரல. அவளை அக்னி சுடுமா. இவள் கற்பன்ற அக்னி உடையவளாச்சு. இவளை போய் சுட முடியுமா. ராமநாமத்தில் ஜபிச்சு எந்த அக்னியை வந்து பாதிக்கும். ஆஞ்சநேயரையும் சுடலை, சீதையும் சொல்லலை. அப்போ இவங்களாம் முக்தாத்மாக்கள் அல்லவா. இவளை பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சொல்ல முடியுமா. பாருங்கள், சாஸ்திரங்களை பாருங்கள், பிரமாணத்தோடு இருக்குது. அப்போ பக்தி பண்ணுறவங்க சாதாரணமானவங்களா, ஞானிகள் யோகிகளுக்கு நிலையில், ஞானிகள் யோகிகள் நிலையை விட உயர்ந்தவர்கள் அவங்களாம். அப்போ இவர்கள் முக்தாத்மாக்கள், சித்தாத்மாக்கள். அவர்களுக்கு பகவான் வாசப்பட்டு அவர்களுக்கு என்ன வேணாலும் செய்வான். அவர்கள் மேலே ஒரு அடி படிச்சுட்டான், ராவணன் அடிச்சுட்டான் தெரியாமல் ஆஞ்சநேயர் மேலே. இப்போ வந்து என்னென்னா ரதம் இல்லாமல் தான் சண்டை போடுறார். ஆஞ்சநேயர் மேலே உட்காந்து சண்டை போடுறார். அப்போ ராவணன் தெரியாமல் அவன் அடிச்சுட்டான் ஆஞ்சநேயரை. வந்தது பாரு கோபம், அடி துவம்சம் பண்ணிட்டார் ராமர். என்னென்னா அவன் தேரை உடைச்சார், ரதத்தை உடைச்சார், குதிரைகளை அடித்தார், அவனுடைய சாரதி அடித்து எல்லாரையும் வீழ்த்திட்டு நிராயுதமானே நிற்க வச்சார். இன்று போய் நாளை வா, ஓடிப்போ ராஸ்கல். யார் அடிக்கிற நீ? என்ன அடித்தா கூட நான் பொறுத்துப்பேன். என் பக்தர் மேலே நீ கை வச்ச ஒழிஞ்ச படவா
அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி அடிச்சார். யார்? ராமச்சந்திரமூர்த்தி. ஆஞ்சநேயர் மேலே அம்பு பட்டால் பகவான் பொறுத்துக்க மாட்டார். உடனே ஆஞ்சநேயர் தோல் மேலே இருந்து தான் சண்டை போடுறாரு. ஏன்னா ரதம் இல்லை. அப்புறமா தான் அகஸ்தியர் வந்து ஆதித்ய ரதத்தையும் கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து தேவேந்திரனை போய் எல்லாம் திட்டுறாங்க. எல்லாம் தேவரெல்லாம், போடா பாய், நம்மளுக்காக தாண்டா பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான் பூமியில் ராவண வதத்துக்காக. அதை புரிஞ்சிக்காமல் அவனுக்கு நீ பாடு ஏண்டா இவ்வளோ, அதான் உடனே ரதத்தை அனுப்படா அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா தான் தேவேந்திரனுக்கு புத்திமதியெல்லாம் சொன்ன உடனே அப்புறமா தான் தேவேந்திரன் மாதலி என்ற தேரோட்டி மூலமாக அந்த ரதத்தை பூமியில் இறங்குறது. ஆனால் பூமி ஸ்பர்சம் இல்லாமல் அந்தரத்தில் நிற்கிறது. அந்த ரதத்தில் ஏறிக்கிறார் யார்? ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அந்த மாதலி, அந்த இந்திரனுடைய தேரோட்டிய மாதலிக்கு ராவணன் தேரோட்டியோட அங்கே பேசிக்கிறாங்க. அவங்க ஏன்னா அடிக்கடி சண்டை போட்டு பழக்கம் அவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கு பரிச்சயம் உண்டு. அப்போ தான் சண்டை போட்டு ராமர் அந்த இந்திரனுடைய தேரில் ஏறி தான் போய் சண்டை போட்டு ஆகாசத்துலேயே இடசாரி வலசாரியாக சுற்றி வந்து அப்போ பானங்களால் பகவான் பழக்கிறார். அவனை வதம் பண்ணுறாரு ராவணனை, அந்த தேர்கள்லாம் உடைச்சி. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. இப்போ ராமாயணத்துக்கு போயாச்சு, எங்கே தான் போதுனே தெரில மனசு. அதாவது முக்தாத்மாக்கள், பகவானுடைய பக்தர்கள், பகவான் நாம சொல்கிறவர்கள், பக்தி பண்ணுறவங்க சாதாரணமானவங்களை இந்த உலகத்திலேயே அவர்கள் தேகத்தை விட்ட பிறகு மோட்சம் அடையணும் அவசியம் இல்லை. இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அவர்கள் முக்தாத்மாக்கள் தான். அவர்களை பாதிக்காது, துன்பங்கள் எதுவும் பாதிக்காது. என்ன சோச்சதி என்ன காங்ஷதி. அவர்கள் ஆசைகளாலையும் விழமாட்டார்கள், கோபதாபங்களால் பந்தப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு ஃபுல் செக்யூரிட்டி பகவான் கொடுக்குறான். முழு பாதுகாப்பு. யோகக்ஷேமம் பகாம் யகம். பகவான் அப்படியேப்பட்ட செக்யூரிட்டி கேரண்டி. உன் வாழ்க்கைக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவில் கூட கேரண்டி கொடுக்க முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். நம்ம அப்பா அம்மா, ஏன்னா என்ன தான் அப்பா அம்மா விழுந்து பார்த்து கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த குழந்தையினுடைய துன்பங்களை போக்க முடியல ஒரு தாய் தந்தையால், இல்லையா? எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். நான் வேறு விஷயமாக நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா தாய் தந்தையை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆபத்துக்கள் வருது. அப்போ பார்க்கும்போது அப்போ என்ன பகவானுடைய இது பிரகலாத ஸ்துதியிலே வருது. அப்போது வீட்டில் இருக்கிறவனுக்கு தாய் தந்தை பாதுகாப்பா? சரி, வெளியில் போனவனுக்கு வந்து இப்போது காட்டில் கடலில் பயணம் போன்றவனுக்கு மாலுமி தான் பாதுகாப்பா? கிடையாது. சரி, வெளியில் போகிறவங்களுக்கு யார் பாதுகாப்பு? தன்னுடைய புத்தி சாமர்த்தியம் பாதுகாப்பு, தன்னுடைய உடல் பலம் பாதுகாப்பா? இல்லையே. நாத்திகச்சித். அதாவது பகவான் ஒருத்தன் தான் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு. அப்போது தாய் தந்தை கூட பாதுகாப்பு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்புறமா வந்து கடலில் பயணம் பண்ணுறேன்னா அந்த மாலுமி, ஏன்னா மாலுமியோட ஒரு புயல் காத்தாச்சு தான் அந்த மாலுமியோட அந்த படகுல மூழ்கி செத்து போகிறானே. அப்போ அந்த படகுல பயணம் வரவங்களும் அதுதான். அவனையே தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாதவன் தன் கூட வரவங்கள, அது மாதிரி அப்பா அம்மா கூட அவர்களும் சக்தியற்றவர்கள் தானே. ஒரு குழந்தை எவ்வளோ காப்பாற்ற முடியும் அவ்வளோ தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா எவ்வளோ குழந்தைகள்லாம் மறிக்குது. ஏன் மறிக்குது? அப்பா அம்மா பார்த்து கொண்டு இருக்கும்போது காப்பாற்ற முடியாததுனால தானே மறிக்குது. அப்போ வைத்தியன் வந்து நோயாளிக்கு வந்து பாதுகாப்பான்னு கேட்டால் அதுவும் பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா வைத்தியன் கார்டியஸ் கிரைட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவள் தான் எவ்வளோ லட்சமாக பணம் செலவு பண்ணி கடைசியில் செத்து போயிட்டாங்களே. அப்படின்னா இவங்களாம் பாதுகாப்பே கிடையாது. அப்போது உன் வாழ்க்கைக்கு கேரண்டி இவர்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் ஆகுதில்ல. பகவானால் கேரண்டி கொடுக்கப்பட்டது. அவன் வழியில் கிடந்தாலும், எங்கே இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், புலிசிங்களால் அடித்து சாப்பிடப்படாமல் அவன் நல்லா பாதுகாப்பாகவே இருக்கிறான். ஆனால் பகவானால் ரட்சிக்கப்பட்டது. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆனால் பகவானுக்கு அந்நியமாக மற்றவர்களால் ரட்சிக்கப்படுறது இல்லை. இது யமதர்மராஜனும் சொல்கிறாரு, அது பிரகலாதனும் இங்கே சொல்கிறாரு. இங்கே ஸ்துதியில் 43 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்துதியில் வருது. அதையும் நம்ம பார்த்துக்கலாம் பாகவத்தில். அப்போது யார் ரட்சிக்கிறான்? பகவான் தான் கேரண்டி கொடுக்குறான். யோகக்ஷேமம் பகாம் யோகம்னா பகவான் கொடுக்குறான் கேரண்டி. அப்போ அந்த கேரண்டி வந்து பர்ஃபெக்ட். இதில் வந்து மழுப்பத்திலே கிடையாது. ஆனால் மற்றவங்க கொடுக்குற கேரண்டிலாம் நிலையற்றது. ஏன்னா தன்னைத்தானே பாதுகாக்க முடியாதவர்கள் அவர்கள் எப்படி மற்றவங்கள பாதுகாக்க முடியும்? அப்போ நம்ம பாகவத்தில் தொட்டடெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இரண்யகசிபு சொல்கிறான், என்னை சார்ந்தவங்களை நான் பாதுகாப்பேன். அவனே தன்னை பாதுகாத்துக்க முடியலையே. நான் நரசிம்மர் வந்து கீழ்ச்சி போட்டார். அப்போ அவன் வந்து எப்படி? அதான் சொன்னேன், பகவானால் பாதுகாக்கப்படுற குழந்தை பிரகலாதன். ஆனால் இரண்யகசிபு பார்த்தா மகாபலசாலி, 14 உலகளுக்கும் அதிபதி, மும்மூர்த்திகளை தவிர மற்ற எல்லாரையும் ஜெயிச்சிட்டான் அவன். யார்? இரண்யகசிபு. மும்மூர்த்திகளை தவிர மற்ற எல்லாரும், இந்திர சந்திரன் எல்லாரையும் ஜெயிச்சிட்டான்.
ஆனால் யுகானாம் யோக சப்தத்தின் நம்ம 21 சதுரயுகம் ஆண்டானா அவன். அப்படியேப்பட்ட ரொம்ப நீண்ட ஆயுசாக வாழ்ந்தான் ஹிரண்யகசிபு. அப்போ அவ்வளோ காலம் ஆண்டு அப்போ எல்லாரையும் வசப்படுத்தியிருக்கான். யாகத்துள்ள ஆவிர்வாகத்தை கிரகிக்கிற பிரபாவங்கள்லாம் அவனுக்கு உண்டான். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு உரிய பிரபாவம், அக்னிக்கு ஒரு பிரபாவம், இந்திரனுக்கு ஒரு பிரபாவம், வாயுதேவனுக்கு ஒரு பிரபாவம் எல்லாமே அவனுக்கு இருந்தான். அவ்வளோ சாமர்த்தியம் உள்ளவன், அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவன் ஹிரண்யகசிபு. அப்படியேப்பட்ட அசுரன். ஆனால் அவ்வளோ பெரிய பலசாலி கடைசியில் 5 வயசு பையன் பிரகலாதங்களை தோற்று போயிட்டான். மேலே போட்டு பார்க்குறான், கீழே போட்டு பார்க்குறான், ஈட்டியால் குத்துக்கணும் சொல்கிறது. ஏன்னா பக்தன் பகவானால் ரட்சிக்கப்படுகின்றவன் அவன். பக்தர் பகவானால் ரட்சிக்கப்படுகின்ற அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியல அவனால். யார் ஹிரண்யகசிபுவால் ஒன்றுமே பண்ணவே முடியல அவனை. ராவண வீட்டில் தான் அந்த சீதை ஒன்றுமே பண்ண முடியல. உத்தரன் கிழிக்கிறான், அது பண்ணுறான், இதை பண்ணுறான், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ண மிரட்டினான், பயமுறுத்தினான். அந்த சீதையை ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் உன் குடலை பிடிக்கிடுவேன், உன் இருதயத்தை பிடிக்கணும், கழுத்தை திரிடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க ராட்சசிகளை. ஒருத்தி கூட கை வைக்கல, கை வைக்க முடியாது. ஏன்னா பகவானுடைய பாதுகாப்பில் இருந்ததுனால சீதை அழுதா, பயந்தாலே தவிர. ஆனால் உன்னை மட்டும் யாரும் தொட மாட்டாங்க. உனக்கு அந்த பர்ஃபெக்ஷன், உனக்கு அந்த பாதுகாப்பு பகவானால் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு சத்தியம். நீ உயிரை விட முடியாது. தூக்குமாடிக்கு போனால் உடனே ஆஞ்சநேயரால் காப்பாற்றப்பட்டாள் பகவானுடைய கதையினால். அப்போ பகவானால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. பகவான் அப்படிப்பட்ட கேரண்டி கொடுக்குறான் அவன் வாழ்க்கைக்கு. அவனை விடுங்க, அவன் நாசம் அடைய மாட்டான்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அவனை அண்டி அந்த பக்தர்கள் யாருன்னா அபயம் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கே நாசம் கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிஹி கீதையில் பகவான் சொல்கிறான். டேய், நான் சொல்கிற மாதிரி சொல்லு. நமே பக்த பிரணஷ்யதி, நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிஹி அர்த்தம் சொல்லு. பகவானுடைய பக்தன் எவனும் அழிய மாட்டான், எவனும் வீழ்ச்சி அடைய மாட்டான், இது சத்தியம். ஏய், கரெக்டாக சொல்கிறா அர்ஜுனா, கரெக்டாக சொல்லு. நமே பக்த பிரணஷ்யதி, நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிஹி. அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லு தமிழில். அப்படின்னா பகவானுடைய கிருஷ்ணனுடைய பக்தன் நாசம் அடைய மாட்டான். ஒழுங்காக சொல்லு கரெக்டாக. நான் என் பக்தன் நான் சொன்னேன் இல்லை கிருஷ்ணா. அப்போது நமே பக்த பிரணஷ்யதி நீ சொல்லும்போது அப்போ உன் பக்தன் தானே என்ன. இப்போ நீ சொல்லும்போது, நான் சொல்லும்போது என் பக்தன் ஆயிடுறானே. அதை சொல்லு. என்னுடைய பக்தன் நாசமடைய மாட்டான் அப்படின்னு பொறுமையாக சொன்னான். அதை சத்தியம் பண்ணி சொல்கிறா, பிரதிஜானிகி சத்தியம் பண்ணி சொல்கிறா அப்படின்ட்டு அர்ஜுனங்கள் சொல்கிறார். என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாண்டா, நீ கேரண்டி கொடுக்கலாம், என் பக்தன் உணர்த்துக்கு கேரண்டி கொடுக்கலாம். என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான். கிருஷ்ண பக்தன் இல்லை, கிருஷ்ண பக்தனுடைய பக்தன். எது உபாசையா ஆசையாக தாசானு தாசம் பவிதாஸ்ம பொய்யா. அப்படிப்பட்ட தாசானு தாசனுக்கே அந்த சக்தி உண்டு. நீ கேரண்டி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. என் நாமத்தை சொல்லி தலையில் கை வச்சா அவனுக்கு ஜுரம் குணமாயிடும். நீ கேரண்டி கொடுக்கலாம்ப்பா உணர்த்தனுக்கு. நீ யார் வீட்டில் போய் நாமா சொல்கிறியோ, நாமா சொல்லி அவர்களுக்கு சேமம் உண்டாகுன்னா அவங்களுக்கு சேமம் உண்டாகும். நீ யார் வீட்டில் போய் பாகவதம் பாராயணம் பண்ணி வர அவங்க வீட்டில் மங்களங்கள் உண்டாகும், கல்யாணம் நடக்கும், எல்லாமே உண்டாகும். நான் டைரெக்டாக கொடுக்க மாட்டேன், பக்தர்கள் மூலமாக தான் அனுகிரகம் பண்ணுவேன். அதனால் புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் பாதுகாப்பு, நீ மற்றவங்களுக்கு பாதுகாப்பு. உன்னை அப்போது என்ன சொல்கிறார், நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி. அர்ஜுனுடைய பக்தன் நாசம் அடைய மாட்டான் என்று சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னா, அர்ஜுனா நீ சொல்லு அப்படின்னா, என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான் சத்தியம் அப்படின்னா. தன் யோகக்ஷேம வகாம் யோகம்ன்றது கூட பகவான் அங்கே சத்தியம் பண்ணி சொல்லலை, கேரண்டி கொடுக்குறான். உண்மைதான், கேரண்டி கொடுக்குறான். ஆனால் பகவத் பக்தன் ஒருவேளை பகவான் சொல்கிறான், எனக்கு பக்தியில் ஏதாவது குறைவு இருந்தால் கூட நான் கூட கைவிட்டாலும் விட மாட்டான் சொல்கிறேன். அப்படியே அது கூட தவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என் பக்தனை நம்பினவங்களுக்கு ஒரு பொழுதும் அவங்களுக்கு வீழ்ச்சின்றது வாய்ப்பே கிடையாது, வீழ்ச்சியே கிடையாது. முழுமையான பாதுகாப்பு உண்டாகும் அவங்களுக்கு. இது சத்தியம். பிரதிஜானிகி பிரதிஜை பண்ணி சொல்கிறேன், சத்தியம் பிரதிஜை பண்ணி சொல்கிறா அர்ஜுனா அப்படின்ட்டு கேரண்டியாக பகவான் கொடுக்குறான். இதை விட வேறு என்னங்க நம்மளுக்கு பிரமாணம் வேணும்? தலையில் அடித்து சொல்லலாம். நீ போய் யார் தலையில் கை வச்சு ராமநாமா சொல்கிறீ, அவங்களுக்கு ஜுரம் குணமாகும், உடம்பு சரியாக போயிடும், வயிற்று வலி சரியாக போயிடும், எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் நீ அந்தளவுக்கு தபஸில் இருக்கணும், நீ நிறைய ராமநாமா சொல்லியிருக்கணும், அந்தளவுக்கு நீ பாகவத பாராயணம் பண்ணிடணும். அப்படின்னா நீ யாருக்கு நீ எத்து வைக்கிறியோ,
பாகவதமோ சுந்தரகாண்டமோ எடுத்து கொடுக்குறியோ, நீ அந்தளவுக்கு பாராயணம் பண்ணி நீ கொடுத்துக்கிறியோ, அவர்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகும். ஸ்ரீ அண்ணா அப்படி தானே நிறைய பேர் கொடுத்துருக்காரு. பாகவதத்தெல்லாம் நிறைய பேருக்கு அப்படி தானே சுந்தரகாண்டெலாம் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு அப்படி தான் நாம எடுத்து வச்சுருக்காரு. அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? நல்லா க்ஷேமமாக தானே இருக்காங்க நிறைய பேர். ஸ்ரீ அண்ணா கொடுத்துருக்காரு, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தவங்களாம் இன்றைக்கி க்ஷேமமாக தானே இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் க்ஷேமமாக இருக்கிறாங்க. எவ்வளோ மகாத்மாக்கள் அப்படி எடுத்து கொடுத்ததுனால சேங்காலிபுரம் அனந்தாம தீட்சிதர் எவ்வளோ பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு சுந்தரகாண்டம்லாம். யோசிச்சு பாருங்கள். அவர் சுந்தரகாண்டமே அவர் தனியாக புஸ்தகம் போட்டிருக்கார் சுந்தரகாண்டம். அப்படி மகாத்மாக்களால் பாதுகாப்பு அளிக்கப்பட்டவர்கள் க்ஷேமமாக நல்லா சந்தோஷமாக தீர்க்காயுஷோட பிள்ளை பேரங்குழந்தைகள் எல்லாம் குடும்பம்லாம் அனுகூலமாக, மனைவி குழந்தைகள்லாம் அனுகூலமாக அப்படி வாழ்ந்திருக்காங்க. அப்படி பகவத் பக்தி பண்ணிட்டு நிறைய பாகவதம் சப்தாகம் நவாகம் அப்படின்னு பாருங்க சொன்ன அப்படி இன்றைக்கி குதூகலமாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் அந்த வம்சத்தில் வரவங்க. சேங்காலிபுரம் அனந்தாம தீட்சிதருடைய அவர்கள் பேரன் அவங்களாம் தாமோதர தீட்சிதர்லாம் பாருங்கள் எப்படி உபன்யாசம் பண்ணுறாங்க. அருமையாக உபன்யாசம் பண்ணுறாங்க. தாமோதர தீட்சிதர்லாம் பார்த்தா அப்படியே அருமையாக உபன்யாசம் பண்ணுறாங்க. பாகவதம் ராமாயணம் அருமையாக இருக்குது. அந்த குளம் எப்படி இருக்குது பாருங்கள். சந்தோஷமாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. கண்கொள்ளா காட்சி இல்லையா? அப்போ எவ்வளோ மகாத்மாக்களால் பாதுகாக்க அவர்களெல்லாம் ரட்சித்து வந்த தர்மம் தானே இந்த பாகவத தர்மங்கள். அதனால் நம்ம இன்றைக்கி செழிப்பாக இருக்கிறோம், நம்ம பாகவதம் படிக்கிறோன்னா அந்த மகாத்மாவுடைய கிருபை கருணா கடாட்சம். அதனால் பகவான் கேரண்டி கொடுக்கறது கூட சத்தியமணி சொல்லலை. ஆனால் ஒரு பக்தன் கேரண்டி கொடுத்தது நமே பக்த பிரணஷதி பிரதிஜானிகி அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லடா அப்படின்ட்டு சத்தியமணி சொல்கிறான்ட்டு அர்ஜுனங்கள் சொல்லுவான். அப்போ பக்தன் பாதுகாப்பு கொடுக்குறதுன்றது சத்தியமணி ஃபுல் கேரண்டி அப்படின்றார். அப்படின்னு நான் சத்தியமணி சொல்லலாம் அப்படின்றார். பகவானை விட பக்தர்கள் ரொம்ப ரொம்ப வசதி இல்லையா? பக்தர்கள் வசதி இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சு அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது போல் பாகவதம் பகவத்கீதை இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அலசி ஆராயிரமோ அவ்வளோ நம்ம பக்தியானது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நல்ல திருடமான பக்தி உண்டாகும். திருட விஸ்வாசம் கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகும். ராமபக்தி கிருஷ்ண பக்தி அப்படி உண்டாகும் திருடமாக. ராமாயணத்தில் பாருங்கள் எத்தனை பேருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறான். எல்லாம் இப்போது வயசான பாட்டி சபரி உயிரை விட்டுன்னு இல்லையே அது எப்படி நீண்ட ஆயுளோடு இருக்கிறான்னா ராமர் வரவுக்காக மதங்க மகரிஷி அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார். உயிரை இருந்து தான் ஆகும். உயிரை போகாது. ஏன்னா பகவானை ரட்சிக்க வருது. அப்போ எவ்வளோ காலம் வந்தாலும் அவன் வெயிட் பண்ணால் பகவான் வர வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறா. வயசான பாட்டி சபரி இருந்து அப்புறமா தன் யோக சக்தினால் அந்த தேகத்தை அக்னியில் விட்டு அவள் திவ்ய சரீரத்தோட குருநாதருக்கு போய் சேவை செய்ய போகிறா. மோட்சத்தோடு விரும்பல. குருநாதர் எங்கே இருப்பார்? அவருக்கு ராமநாமம் உபதேசம் பண்ணி அந்த ராமநாமத்தினால சாட்சாத்காரமே பெரும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் மதங்க மகரிஷிக்கு. இவரால் மதங்க மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட சபரிக்கே சாட்சாத்காரம் ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர் எந்த நிலையில் இருப்பார்? அவர் அப்போ யோசித்து பாருங்கள். அவர் சாதாரண லோகத்தில் இந்திர லோகம் சந்திர லோகத்தில் இருப்பார். அவர் வைகுண்ட லோகத்தில் இருப்பார். அங்கே போய் குருநாதருக்கு போய் சேவை செய்யணுமா அது ஆசைப்படுறா இவ அப்படின்னு சொன்ன உடனே பகவான் மோட்சத்தை எடுத்துட்டாலாம். மோட்சத்தை யாசகம் கேட்டு பெறலை. மோட்சத்தை எடுத்துட்டாலும் சுதந்திரமாக எடுத்துட்டாலாம். அப்போது அந்த பழத்தை கொடுத்துட்டு மோட்சத்தை எடுத்துட்டா. யார்கள்? ராமலக்ஷ்மணத்தில் பழத்தை கொடுத்துட்டு எச்சில் பழத்தை கொடுத்தா. அது ருச்சியாக இருக்குதுன்னு சாப்பிட்டார். என்னன்னா அதில் என்னென்ன பழத்து ருச்சி இல்லைடா, பக்தி ருச்சி கலந்துருக்குடா, அதனால் ரொம்ப சுவையாக இருக்குடா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாரு. அந்த பழத்தை சபரி கொடுத்த பழத்தை. ஏன்னா அவளுடைய பக்தி அதான் சொல்கிறார். வந்த உடனே நீ அனுஷ்டானம் பண்ண தர்மங்கள்லாம் செவ்வனே அனுஷ்டானம் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. தர்மம்லாம் சரியாக நடந்து வருதா, நீ எல்லாம் பர்ஃபெக்டாக அடுதான் அதான் கேட்குறாரு. வந்த உடனே எல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் தான் சாட்சாத்காரம் ஆயிடுச்சே, அப்புறமா நான் பர்ஃபெக்டாக அனுஷ்டானம் பண்ணதுனால தானே நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சபரி சொல்கிறார். அப்போ ராமலக்ஷ்மணர்கள் சாட்சாத்காரம் பண்ணி அப்போ எவ்வளோ காலம் வெயிட் பண்ணாலும் அந்த திருட விஸ்வாசத்தோட குருநாதருடைய வார்த்தையில் விஸ்வாசம் குருவாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனகா. நமக்கு என்ன தெரியும்? குருநாதர் சொல்கிறதுக்கு நான் சத்தியம் நம்புகிறேன். நமக்கு என்ன பெருசாக நம்ம முந்திரி கொட்டை மாதிரி நம்ம போய் பெருசாக நம்ம பேசுறது இல்லை. இதெல்லாம் நீ யார் மறுக்கிறதுக்கு? மகான்களுடைய வாக்கை மறுக்கிற அளவுக்கு நீ சாமர்த்தியம் உள்ளவனா? நீ தீனத்துவ பாவனை சிஷ்யன் அல்லவா? நீ குருனுடைய வாக்கியத்தில் விசுவாசம் வைக்க வேண்டியதல்லவா உன்னுடைய கடமை? நீ எனக்கு எவ்வளோ பாடங்கள் தெரியும், நான் எவ்வளோ பாகவதம் படிச்சிருக்கேன், நான் ராமாயணம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு அந்த பாகவத ராமாயணம் உனக்குள்ளே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதே குரு அனுகிரகத்தினால்தான்.
மகான்கள் வாக்கில் உபன்யாசம் கேட்டதுனால தான், அவர்கள் உபதேசம் அவருடைய கடாட்சம் முன்னாடி பட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பேசுகிற அப்படின்னும் போது அந்த மகாத்மாக்கள் தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சா? அதனால் தீனத்துவ பாவனா வாயை பொத்திண்டு கம்முன்னு மகான்கள் சொன்னதை கேட்டு அது அந்த வாக்கியத்தில் விசுவாசம் வை, திட விசுவாசம் வை. அப்போ தான் மனோநிக்கிரகம் ஏற்படும். மனோநிக்கிரகம் ஏற்பட்டால் தான் நிச்சலமான புத்தியில் தான் பகவான் தங்கியிருப்பான் நம்ம ஹிருதயத்தில். அப்போது பகவான் உனக்கு என்ன வேணாலும் செய்வான். அப்போ மகான்களோட வார்த்தை நீ புறக்கணிச்சுட்டு நீ புஸ்தகமே படித்தாலும் பிரயோஜனம் இல்லையே. சிரமையே வகை கேவலம் சுச்சிரஸ்ரமக. நீண்ட காலமாக நீ புஸ்தகம் படிச்சிருந்த மகான்களுடைய சரித்திரங்களை மகான்களை அனுசரிக்காமல் மகான்கள் வழியில் போகாமல் நீ என்ன தான் சாமர்த்தியம், நீ என்ன தான் பாண்டித்யம் பெற்றவனாக இருந்தாலும், என்ன தான் புஸ்தகம் படிச்சிருந்தாலும் பயன்படாதே, பிரயோஜனப்படாது. ஆனால் மகான்கள் வாக்கில் கேட்குற அந்த அமிர்தமான வசனங்களை கேட்டு அதை நீ ஃபாலோ பண்ண சொன்னால் உனக்கு நீ நிறைய புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரவணமே போதும். ஆனந்தமாக கிருஷ்ணன் நம்மளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மோட்சத்தை கொடுத்துருவோம். பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவான். பக்தி கொடுக்க முடியாது, சால்சாப் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ டைரெக்டாக பகவான்களை வரல, ஒரு பக்தன் பின்னாடி வந்திருக்க, ஒரு குருநாதன் பின்னாடி வந்திருக்கேன். உனக்கு கொடுத்தே ஆகணும், நான் தலையெழுத்து. உனக்கு பக்தி கொடுத்தாகணும், உனக்கு முக்தியும் கொடுத்தாகணும். ஏன்னா குருவை ஆசிரித்தவங்களுக்கு முக்தி உண்டாச்சு. குருவை ஆசிரிக்காதவங்களுக்கு தான் முக்தின்றது சந்தேகம். ஆளவட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தாரே வரதராஜ பெருமாள் கோயிலில், திருக்கட்சி நம்பிகளா. அப்போ என்ன சொல்கிறார், நீ வீசினேன் நான் பேசினேன் அவ்வளோதான், நீ வீசினாய் நான் பேசினேன் அவ்வளோதான், உனக்கு மோஷம்லாம் கிடைக்காது அப்படின்ட்டாரான். அப்புறமா என்ன பண்ணார், அப்புறமா சரி அப்புறம் குரு ஆசிரிச்ச உடனே வீசுறதை விட்டுட்டார், நேராக குரு திருவடியில் போய் விழுந்தார். இப்போ மோட்சம் விட்டு அவ்வளோதான். அதனால் பகவானே நேரில் பேசினா கூட குரு ஆசிரிக்காமல், ஒரு மகான்களை ஆசிரிக்காமல் மோட்சம் கிடைக்காது. வரதராஜ பெருமான் வரத்தில் வரம் கொடுப்பவரில் சிறந்தவன் வரதராஜ பெருமான். அடியன் பிறந்த இடம் அது காஞ்சிபுரம். என்னவோ ஒரு பாக்கியம், அந்த காஞ்சிபுரத்தில் பிறந்தேன். காஞ்சிபுரத்திலே பிறந்தேன், சென்னையில் வாழ்ந்துட்டேன். ஆனால் காஞ்சியில் பிறக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அம்மா தலை பிரசவம் காஞ்சிபுரம் தான். அடியன் அங்கே தான் என்னுடைய பாட்டி வீடு காஞ்சிபுரம், அங்கே தான் பிறந்தோம். அந்த பாக்கியம் கிடச்சிது. அதனால் அடிக்கடி நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் அடிக்கடி நம்ம அங்கே தானே பாட்டி வீடு. அதனால் போய் அங்கெல்லாம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காமாட்சி அம்மன் கோயிலில் அடிக்கடி போகிறது சகஜம். எப்போ போனாலும் என்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான். எனக்கு வரதராஜ பெருமாள் தான், பெருமாள் பக்தி தான் பண்ணுறேன். ஆனால் என்னமோ தெரியல, ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போனால் தான் ஈர்ப்பாக இருக்கும், ரொம்ப மனசு சாந்தியாக இருக்கும். அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே வராது. சாப்பாடு மதியானம் சாப்பாடு கூட மறந்துட்டுனா எங்கள் பெரியம்மாலாம் தேடுவாங்க, சாப்பாடு எங்கடா சாப்பாடு கூட வராமல் இருக்கிறது. நைட்டு வரைக்கும் அங்கேயே சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா தான் வருவேன். அந்த 1000 கால் மண்டபம்லாம் அப்போ திறந்துருக்கும். நான் சொல்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் 1000 கால் மண்டபம்லாம் மூட்டாங்க போல இருக்குது. அந்த மேலெலாம் கூட ஏறக்கூடாது. அந்த பாதி சிற்பங்கள்லாம் இருக்க மேலே போனால், அந்த பல்லவர்கள் விட்டு போனது, போர்க்காலத்தில் விட்டு போனது, அதெல்லாம் போய் பார்ப்போம். நான் சின்ன வயசில் அதெல்லாம் ஒரு ஜாலி. ஆனால் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் போனால் மட்டும் வரது எனக்கு பகவான் அந்த சிவபெருமான் அனுப்பவே மாட்டார். அங்கேயே வச்சுப்பார், அங்கேயே உட்காந்துட்டு. அப்போது நீர்லிங்கம் திருவானைக்காவல், நெருப்பு லிங்கம் என்ன திருவண்ணாமலை, ஆகாசலிங்கம் சிதம்பரம் சொல்லுவாங்க, காளாஸ்தி வாயுலிங்கம்னு சொல்லுவாங்க. மண்லிங்கம் எங்கே, நம்ம காஞ்சிபுரம் தான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அந்த மண்லிங்கம். அப்போ அந்த இடத்துல போனால் அந்த நந்திகேஸ்வரர் பார்ப்பேன், அவரோட கொஞ்ச நேரம் பேசுவேன். நம்மளுக்கு நம்மளாம் பேசுறதுக்கு ஆளாக இல்லை. நந்திகேஸ்வரர் கொஞ்ச நேரம் பேசுவேன். காதில் போய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்ன காதில் போய் சொல்கிறாங்க, சரி நம்ம போய் கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு காதில் போய் அவர்கள் பேசுவேன். அது மாதிரி நந்திகேஸ்வரர்கள் பேசலாம். ஆனால் அவ்வளோ தோளும் உயரமாக இருப்பார், பேச முடியாது. அதான் கிட்டே போய் பேசுவோம், அதுதான். அது காதில் பேசுகிற மாதிரி தான். அவர் உயரமாக இருப்பார், நான் சின்ன பையனாக இருப்பேன். அப்போ உள்ளே போய் சாமி சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு உக்காந்தேன்னா வரத்துக்கு மனசே என்னமோ என் உடம்பு நிலையில் நான் இருக்க மாட்டேன். அது எங்கேயும் அழிச்சும் போயிடும், நம்மளை சாந்தியாக இருக்கும். அப்படி இருக்கும். சாப்பாடை மறந்துடுவேன், தூக்கத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன். நைட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போனால் எங்கள் பெரியமாக்கெல்லாம் நல்லா டோஸ் வாங்குவேன். எங்கள் பெரியம்மா வீடு தான் அங்கே இருக்குது காஞ்சிபுரத்தில், கீழாண்டு ராஜவீதியில். அந்த கீழாண்டு ராஜவீதியில் தான் எங்கள் பெரியம்மா வீடு. அங்கே போனால் எங்கள் பெரியம்மா நல்லா திட்டுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்டா மதியானம் சாப்பாடு கூட வரமாட்டியா, உங்கள் அம்மாவுக்கு யாரா பதில் சொல்கிறது அப்படின்னா. அப்படியே நம்ம ஸ்கூல் லீவில் போய் அங்கே தங்குவோம் இல்லையா, அதனால் அம்மா சென்னையில் இருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு யாரா பதில் சொல்கிறது
நீ சரியாக சாப்பிட மாட்டே அப்படின்னு திட்டுவாங்க. எது சொல்ல எதுக்கான அந்த காஞ்சியில் பிறக்கிற பாக்கியம் கிடச்சிது. உண்மையிலேயே அங்கே நிறைய பேர் வந்து செருப்பு போட மாட்டாங்க. நான் சொல்கிற காலத்தில் இப்போ தான் செருப்பு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து செருப்பு போட மாட்டாங்க, வெறும் காலில் தான் நடப்பாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் வந்து என்னென்னா முக்தி ஸ்தலத்தில் முதன்மையான ஸ்தலம் அது. 5 ஸ்தலம் இருக்குது இல்லையா, துவாரகா, மதுரா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் காஞ்சியில் தான் முதல் இடம். ஏன்னா உற்பத்தியானதே வந்து உத்பன்னே திராவிடே சாகம் விற்த்திம் கர்நாடகே கதா பிரச்சிகோச்சன் மகாராஷ்டிரே கொஜ்ஜரே ஜீர்ணதம் கதா அப்படின்ற பக்தி தேவி சொல்கிறா இல்லையா, நான் உற்பத்தியானதே வந்து தமிழ்நாட்டில் தான் அப்படின்போது காஞ்சிபுரம் தான் மோட்சஸ்தலத்தில் முதல் இடம். அப்புறம் தான் மற்ற முக்கிய ஸ்தலம்லாம் அந்த இடத்துல பிறகுற பாக்கியம். எதுக்கு நான் அந்த வரதராஜ பெருமாள் அடிக்கடி போய் சேவிப்பேன். அந்த பல்லக்கில் தூக்கின்னு பல்லக்கு சேவை வரவும் போகிறேன் அந்த கோயிலை சுற்றி. அப்போது அவள் எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் பார்த்துருக்கேன். நீ உபன்யாசம் பண்ணுறாங்க அந்த மகாத்மாக்கள்லாம் பல்லக்கு தூக்கின்னு வருவாங்க. பார்த்துருக்கேன், நான் நேரில் பார்த்துருக்கேன். அனந்த பத்மநாபாச்சாரியாரெலாம் நேரில் பார்த்துருக்காங்க பல்லக்கு தூக்கின்னு வரும்போது அங்கே வரதராஜ பெருமாள் கோயிலில். அதெல்லாம் ஒரு பாக்கியம் கிடச்சிது. என்னை பார்த்து சிரிச்சார் அவர். எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் என்னை பார்த்து சிரிச்சார். அந்த மகாத்மாவுடைய ஒரு கடாட்சம் பட்டது இல்லையா, ஒரு சந்தோஷம் எனக்கு. அனந்த பத்மநாபாச்சாரியார் சரி எனக்கு கிடச்சிது அந்த பாக்கியம். பல்லக்கு சேவை தூக்கின்னு வரும்போது அவங்கள பார்க்குற பாக்கியம். அவர்லாம் பல்லக்கு தூக்கின்னு வந்தார் அந்த பெருமாள் வரதராஜ எம்பெருமான். எவ்வளோ ஜியர்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளோ பாக்கியம். அதெல்லாம் ஸ்ரீபெரும்புத்தூரில் போனால் ஜியர்லாம் நாங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு நாங்கள் காத்துன்னு இருப்போம். அங்கே போய் ஜியர்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் அங்கெல்லாம் போய் ஜியர்லாம் போய் இது பண்ணால் வெளியிலேருந்துலாம் அகோபில மடத்துலேருந்துலாம் கூட ஜியர்கள் வருவாங்க. அங்கே வந்தோன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த மடத்து ஜியர், இந்த கோயில் ஜியர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கூட இட்டு போகிறவங்க. அப்போ அவங்களெல்லாம் போய் பார்ப்போம். அந்த மகாத்மாக்கள்லாம் போய் பட்டையாக நாமும் அருமையாக அந்த திருமணம் இட்டுங்கன்னு ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே மங்களகரமாக இருப்பாங்க. இந்த மகாத்மாக்கள்லாம் சேவிக்கிற பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் சேவிப்பேன். எல்லாம் ஒரு பாக்கியம். இந்த காஞ்சியில் பிறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தின்னு என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். நான் எதோ சொல்ல வந்தேன், இங்கே வந்துட்டோடனே இந்த காஞ்சியில் வந்தவுடனே மனசு எங்கள் இல்லை இப்போது. அதனால் அப்படியே பொறுமையாக அப்படியே வேறு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எதுவும் பகவத் விஷயந்தான். என் சொந்த கதை பேசி என்ன ஆக போகுது, பகவத் விஷயத்தை பேசினாலும் பண்ணேன். இந்த பாகவதத்துக்கு வந்தோம் இல்லையா, அதை விட்டுட்டேன். இப்போ ஸ்தல வரலாறுக்கு வந்துட்டோம். அதனால் வரதராஜ பெருமான் 22 ஸ்தலங்கள் இருக்குது இல்லையா, வைஷ்ணவ ஸ்தலங்கள் 108 திவ்ய ஸ்தலங்களில் 22 ஸ்தலங்கள் காஞ்சிபுரத்துலேயே இருக்குது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பச்சை வண்ணர், பழவண்ணர் நிறைய இருக்குது. வரதராஜ பெருமாள், அதுபோல் சிவன் பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ளவே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அது ஒரு திவ்ய ஸ்தலம் சொல்லப்படுது. அதனால் சரி ஓகே, அது மாதிரி ஒரு பாக்கியம், அதெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம். ஆனால் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போய்ட்டோன்னா வரவே முடியாது. சென்னையில் போனால் கபாலீஸ்வரர் போனால் வரவே மாட்டேன். சென்னையில் போனால் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் எதனா கிரேட் ரைடிங்கில் எதனா புஸ்தகம் வாங்கிட்டேன்னா சென்னை போய் முதல்ல அந்த நர்த்தன விநாயகர்கள் போய் வச்சு நர்த்தன பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவேன். கபாலீஸ்வரர் கோயில் போனால் கூட மனசே வர சுற்றி வந்து நடுவேன். சுற்றி நான் அந்த மண்டபம் இருக்கா, அங்கே பரதநாட்டியம் ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக நான் போகும்போது பார்த்தா பிரதோஷமாக இருக்கும். ஒரு சமயத்தில் பார்த்தா இப்போ கலை நிகழ்ச்சிகள் நடந்துருக்கும். அப்படியே போயிட்டு வருவேன். அப்படியே முருகர் கோயிலாக இருக்கும், அங்கே பூம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கபாலீஸ்வரர்கள், கற்பகம்பாள் எல்லாரையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி ஒரு ரவுண்டு மறுபடியும் ஒரு சுற்று அது சுற்றி நேரம் போல தோணும். அதில் மனசே வரதுக்கு. அப்போ நவகிரகங்கள் சுற்றி வரும்போது அப்போ சிவபெருமான் அங்கே இருப்பார், நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துக்கினே இருப்பார். சரி அப்படியே பார்த்துட்டு வந்தேன். கபாலீஸ்வரன் கற்பகம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த மாதிரி என்ன பிரார்த்தனை பண்ணுறது, கிருஷ்ண பக்தி தான், ராம பக்தி தான் பிரார்த்தனை பண்ண, வேறு என்ன பிரார்த்தனை பண்ண போகிறோம், என்ன சங்கல்பம் இருக்குது பெருசாக. ஆனால் நல்ல திவ்ய தரிசனம் கிடைக்கும். எப்போ போனாலும் எனக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் எனக்கு மட்டும் நல்ல தரிசனம் நல்லா கிடச்சிடும். அந்த நந்திகேஸ்வரர்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் அந்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டோம்னா நாமளாக இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அது என்னவோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அவன் எங்கெல்லாம் கூப்பிட்றானோ அப்படிலாம் சுற்றி கிடப்பேன். அந்த இடத்துல கோயிலாக அந்த கோயிலுக்குள்ளவே சுற்றி கிடப்பேன். அப்படியே இருப்பேன். அங்கே கொஞ்ச நேரம் உட்காரது கூட மனசு வராது. டக்குன்னு எங்கேயாவது அப்படியே உட்காருவேன். உட்காந்துட்டுனா அதே பாகவத புஸ்தகமாக அங்கே ஏதாவது கிரேட் ரைடிங் ஏதாவது புஸ்தகம் வாங்கினா அப்படியே உட்காந்து படிச்சுட்டு வருவேன் அங்கேயே. அவ்வளோதான். இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த
என்ன சொல்ல வந்தேன்? இந்த உலகத்திலே இந்த உடலில் இருக்கும்போதே நம்ம முக்தி நிலையில் இருக்கலாம் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் அர்ஜுனுக்கு அப்படி சொல்கிறார், கேரண்டி கொடுக்குறார். பக்தர்களுக்கு தான் அந்த கேரண்டி. பக்தர்கள் கொடுக்குற கேரண்டி தான் ரொம்ப வசதி. பகவான் கொடுக்குற கேரண்டியை விட பக்தர்களை நீ எவ்வளோக்கு எவ்வளோ பக்தர்களை நம்ம சேவிக்கிறோமோ அவ்வளோ பகவான் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிட்ட நெருங்கிடுவான். பகவான் சீக்கிரமாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். இதெல்லாம் இந்த ஏகநாதர் சரித்திரத்திலே பார்க்குறோமே. அப்படிப்பட்ட ஏகநாதர் சரித்திரத்தில் பார்க்குறோம், பானுதாசர் சரித்திரத்தில் பார்க்குறோம், நிறைய சந்துக்கள் சரித்திரத்தில் நிறைய பார்க்கலாம். பகவானை கண்டிய கிருஷ்ணா வேலை செய்யலை ஏகநாதர். ஏன்னா ஏகநாதர் குரு அப்படி சேவிச்சிருக்காரு. அதனால தான் பகவானே வேலைக்காரனாக சேவை செய்தான் ஏகநாதருக்கு கண்டிய கிருஷ்ணா. பாண்டுரங்கனே சரி. அது பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. திருப்பி பாராயணம் பண்ணான்னு தோணும். எவ்வளோ படித்தாலும் சலிக்காது. இந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை பாருங்கள். பிரகலாதம் பாருங்கள், 5 வயசு பையன்தான். 5 வயசு பையன் எப்படி பாதுகாப்பாக இருந்தான். சரி வானா துருவன் இருப்பாருங்க. துருவன் காட்டில் போனான். எப்படி புலி சிங்கங்களை அடித்து சாப்பிடாம எப்படி பாதுகாப்பாக இருந்தான். பகவானுடைய நாமம் நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே வாசுதேவாயின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. ஏன்னா நாரதுடைய உபதேசம், குருநாதருடைய பரிபூரணம். அந்த தலையில் சிரசில் கையை வச்சு அகக்னே அபயஸ்தத்தை தலையில் சுட்டினார் இல்லையா, அது போதும். ஒரு குரு கிருபை கிடச்சிதுன்னா அவன் எங்கே இருந்தாலும் அவன் ஷேமமாக இருப்பான், செழிப்பாக இருப்பான். அதே சமயத்தில் அவனுக்கு எல்லாமே சித்திக்கும். அவன் பண்ண சாதனைகள்லாம் பலன் கொடுத்துரும். சீக்கிரமாக பலன் கொடுக்கும். அதுவும் சீக்கிரம் பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஃபுல் பாதுகாப்பாக இருப்பான் அவன். அப்படிங்கும்போது அந்த 5 வயசு பையன் துருவனுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி நாரதர் கொடுத்துட்டார். அதான் சொல்கிறேன், நமே பக்த பிரணசியதி பிரதிஜானகி. சத்தியம் பண்ணி சொல்லலாம். மகான்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்களுக்கு பூர்ண பாதுகாப்பு உண்டாகுன்றது சத்தியம் பண்ணி சொல்லலாம். இதான் சரித்திரங்களை ஃபுல்லாக பார்க்குறோமே, பாகவதம் பூரா பார்க்குறோமே. மகான்களை அண்டினவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போனது கிடையாது. பிரகலாதனுக்கும் நாரதர் தான் குரு, துருவனுக்கும் நாரதர் தான் குரு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஜெயதி ஜெகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய த்ருவபதமபி யாதோ யத்கிருபாதோ த்ருவ அயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. இதில் புருஷர்களாக இருந்தால் நதோஸ்மின்னு சொல்லிடணும், ஸ்திரீகளாக இருந்தால் நதாஸ்மி. ஏன்னா பக்தி தேவி ஸ்திரீ இல்லையா, அதெல்லாம் நதாஸ்மின்னு சொல்கிறா. அது லிங்கம் மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இது நாரதரை ஸ்துதிக்கிறதுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கலாம், இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். ஜெயதி ஜெகதி மாயாம், எந்த மாயில் மயங்கி மேலே சாகக்கூடாது கீழே சாகக்கூடாது வரம் கேட்டானோ இரண்யகசிபு. ஆனால் மேலே சாவாமல் கீழே சாவாமல் இருந்தவன் யாருன்னா பிரகலாதன் தான். ஏன்னா இவன் வரமே கேட்கல பாரு, அதனால தான் அவனுக்கு ஃபுல் பாதுகாப்பு இருந்தது. அவன் வரம் கேட்டான் இல்லையா, அதனால தான் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் நம்ம இஷ்டமாக வரம் கேட்கக்கூடாது. யார் பகவான்களை அவன் இஷ்டமாக கொடுக்குறது நல்லாயிருக்கும், நம்ம பாதுகாப்பாகவே இருக்கும். பிரகலாதன் தன் இஷ்டமாக கேட்கல பார், அதுதான் பாதுகாப்பாகவே இருந்தான். அதனால தான் உலகமாயை ஜெயிச்சுவாங்க. எதனால் நான் நாரதுடைய கிருபை எத்கிருபாதோ துருவபதம் அபி யாதோ எத்கிருபாதோ துருவ அபி சகல குசல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடமாக மகாத்மாக்கள் திருவடி சேவை. அப்போ நாரதரை பார்த்து பக்தி தேவி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஆனால் சனகாதி முனிவர்களும் பார்த்து நாரதர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமம் லபதே. அவள் சத்சங்கம்னா பாக்கியோத பகுஜன்ம சமர்ச்சிதேன, பல ஜென்மங்களாக பகவானுக்கு உடற்குள்ளையாக புஷ்பங்களை அப்படி துளசி ஆய்ஞ்சி அர்ச்சனை பண்ணியிருந்தால் தான் சத் சங்கத்தை லபிக்கும்படி பகவான் செய்வானா. அவ்வளோ லேஸில் சத் சங்கம் பகவான் கிடச்சாலும் கிடச்சிடுவான், சத் சங்கம் மட்டும் அவ்வளோ லேஸில் கிடச்சிடாதான். சத் சங்கம் மட்டும் பகவத் கிருபையினால் தான் கிடைக்குமா. நிசேஷ சேஷ முககீத கதைக்கு வார்த்தை என்ன மாதிரி விளையாடி இருக்கார் பாருங்கள். இந்த மகாத்மியத்தில் படித்தா நிசேஷ சேஷ முககீத கதைக்கு பானாக பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. எங்களுக்குள்ளே பிரேம பிரகாச ஹிருதயத்தை ஹார்ட் சர்ஜரி பண்ணி கொடுன்றாரு. யார்? நாரதர். எங்கள் ஹார்ட் சர்ஜரி இந்த ஆர்ட் வேணாம்,
எந்த ஆட்டு? பௌதிக விஷயங்கள் வாழக்கூடிய ஆட்டு வேணாம். என்னென்னா பிரேம பிரகாச ஹிருதயம் வேணுமா. அந்த கிருஷ்ண பக்தின்ற கிருஷ்ண பிரேம என்ற அந்த அது எனக்கு பிரகாசிக்கணும், அப்படியேப்பட்ட ஹிருதயத்தை கொடுன்றார். அது மாதிரி ஹிருதயம் நமக்கு எல்லோரும் வேணும்னா அந்த ஸ்லோகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். எது? எத் தர்ஷனாச்ச வினிகந்தி அசுபானி சத்யா ஸ்ரேயஸ்தனோதி அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் வருது இல்லையா, அந்த ஸ்லோகத்தை நம்ம படித்து பாருங்கள். அது வந்து சனகாதி முனிவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர்கள் தானே சதா வைகுண்ட நிலையா ஹரிகேத்தன தத்பரகான்னு இருக்கிறாங்க. அப்போ லீலாமிரத ரசோன்மத்தாக கதாமாத்திரிக ஜீவனஹா ஹரிசரணம் ஹரிசரணம் நித்தியம் ஏவ முகே வச்சா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததி. அதனால தான் வயோதிகம் பாதிக்காமல் எப்போதும் பஞ்சஹாயன அற்பாபோகா 5 வயசு குழந்தைகளாக சஞ்சரிக்கிறார்கள் சனகாதி முனிவர்கள். யோசிச்சு பாருங்கள். அப்போது அவர்கள்லாம் வந்து அவருடைய அனுகிரகம்லாம் நம்மளுக்கு கிடைச்சாதான் பக்தியில் கொஞ்சமாவது பக்தி வாசனையே என்னன்னு தெரியும். அந்த வாசனை கவனம் அடிக்கும் நமக்குள்ளே. ஆஹா, இவளை பார்த்தாவே கிருஷ்ண பக்தி தன்னாலே வந்துடுமா. யத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயனா சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வத்துன்யாபு அனுசேவையா. அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்தில் வாழக்கூடிய கங்கையானவள் கிருஷ்ணன் திருவடியை விட்டு வந்துட்டா, அதனால் அவளை அடிக்கடி சேவிச்சா தான் கிருஷ்ண பக்தி கொடுப்பாளாம். பரிசுத்தமானதுக்கு அடையாளம்னா என் மனசு சுத்தமாக இருக்கணும். கிருஷ்ணன் ஹிருதயத்தில் தெரியணும். யார் ஹிருதயத்தில் கிருஷ்ணன் இருக்கானோ அவன் மனசு தான் பரிசுத்தமாக இருக்குது. கிருஷ்ண ஹிருதயத்தில் தெரியாமல் என் மனசு பரிசுத்தமாக இருக்குன்னா பரிசுத்தமாக இல்லை. யார் ஹிருதயத்தில் அனவரதம் கிருஷ்ண தியானம் இருக்கோ அவர்கள் மனசு தான் பரிசுத்தமாக இருக்குது. அப்போ இங்கே என்னென்னா புனந்தி பரிசுத்தமாறியதுன்னா யாருடைய கங்கை விஷ்ணுபாத தீர்த்தத்தை சேவிச்சா கங்கை தீர்த்தா கிருஷ்ண பக்தி உண்டாகும். அப்போ தான் மனசு பரிசுத்தமாகும் தான் அர்த்தம். அப்போது அடிக்கடி சேவிக்கிறதுனால தான் கங்கை பரிசுத்தமாகிறா. ஆனால் மகான்கள் வந்து எத்பாத சம்சயா அந்த திருவடியை நன்றாக ஆசிரித்தவர்களாகிய மகான்கள் அந்த திருவடியை விட்டு நழுவாதவர்களாகிய அவங்க சித்தத்தில் பகவான் திருவடியை விட்டு நழுவாதவங்க இருக்காங்களாம். ஆனால் நழுவி வந்துட்டாலாம் கங்கையானவள் பகவான் திருவடியை விட்டு நழுவி வந்துட்டாலாம். ஆனால் திருவடி ஸ்பர்சம் பட்டதுனாலே அவள் அவ்வளோ பவித்திரமாக இருக்கா. ஆனால் பகவான் திருவடியை விட்டு நழுவாமல் இருக்கிறார்கள். அச்சுதகா அப்படின்னா பக்தர்களை நழுவ விடாதவன், அதான் அச்சுதன்னு பேர். அப்படிப்பட்ட அச்சுதனை ஆசிரியத்தவர்களாகிய மகாத்மாக்களுடைய சன்னிதானம் மாத்திரத்தினாலே நம்மளை பாவனமாகிடும். எத்பாத சம்சயா நன்றாக ஆசிரியத்தவர்கள் ஆசிரியா நன்றாக ஆசிரியத்தவர்களாகிய திருவடிகளை அப்படிப்பட்ட மகான்களை சேவிச்சாலே பிரசமாயனா அப்படி பிரசன்னமான முகமுடையவர்கள் பிரசன்னமான மனமுடையவர்களாகிய அவர்கள் எந்த சிரமங்களிலும் பாதிக்கப்படாதவர்களாகிய அவர்கள் எதனால கிருஷ்ணன் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால பாதிக்கப்படாமல் இருக்காங்க. பிரசமாயனா சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா சத்யா புனந்தி உடனே நம்மளை பாவனமாக்கிடுவாங்களாம். அவர்கள் சன்னிதானம் மாற்றத்தினாலே நம்மளுக்கு என்ன பாவனமாக புனந்தி புனிதமானதுக்கு என்ன அடையாளம்னா கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே பிரகாசிக்கணும் அர்த்தம். பிரேம பிரகாசிக்கிறதையே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே அர்த்தம். அப்போ சனகாதி முனிவர்களை பிரார்த்தனை பண்ணுறது எதுக்காகனா பிரேம பிரகாச ஹிருதயம் நமக்குள்ளே உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாரதரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஜெயதி ஜெகதி மாயாம் அது ஸ்லோகம் பண்ணுறோம். அது நம்ம எடுத்துக்கலாம். சனகாதி முனிவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். சதா வைகுண்ட நிலையா அது கூட சொல்லலாம். எத் தர்ஷனம் ச விதிஹந்தி அசுபானி சத்யா ஸ்ரேயஸ்தனோதி பவதுக்க தபார்த்தி தானம் பிரேம பிரகாச ஹிருதய சரணம் கதஸ். அதை இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். இது அப்போ பாக்கியோதயன பகுஜன்ம சமர்ச்சிதேன நிசேஷசேஷ அது அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். இந்த 2 ஸ்லோகம் இருக்குது. நாரத ஸ்லோகம் பாகவத மகாத்மியத்தில் இருக்குது. அதை நம்ம சனகாதி முனிவர்களை ஸ்துதிக்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாம் தினமும் ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டோம்னா அந்த மகானுடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கிருஷ்ண பக்தி நமக்குள்ளும் பிரகாசிக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஆனால் பக்தர்கள் சரித்திரமும் பாகவதம்னா பாகவதர்களை பற்றி வத சொல்லப்படுது, பகவானை பற்றி சொல்லப்படுது. 2மே இருக்கிறதுனால தான் பாகவதம் இல்லையா. அதனால் பிரம்ம சம்ஹீதம் பகவானுக்கு துல்லியமான இந்த பாகவதத்தை அனவரதம் பாராயணம் பண்ணணும், பகவான் நாமா சொல்லணும், மகான்களை ஆசிரியக்கணும். பக்தி பண்ணுறவங்க இந்த உலகத்திலேயே அவர்கள் சித்தி அடைந்தவர்கள் தான், அவர் முக்தாத்மாக்கள் தான். இதில் எந்தவித சந்தேகங்கள் அவங்களுக்கு பந்தபத்திரம்னு சொல்லவே முடியாது. அவங்களே போய் பந்தத்தில் விழுந்தாலும் பந்தப்பட முடியாது. ஏன்னா இதுதான் ஒரு ஆச்சரியம். இது சில பேர் என்ன பண்ணாங்க, இதை நெகட்டிவாக நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே இது பாசிட்டிவ். எப்படின்னா கோவிச்சக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறத கோவிச்சக்கூடாது. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், இது பகவான் பண்ணுறது. ஏன்னா இது பக்தி. அதனால் பகவான் பக்தி தப்புன்னு நினைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. பகவத் பக்தி பண்ணுறது என்னென்னா நம்மளால் விட முடியாத பந்தத்தை நம்ம உறவினர்களே நம்மளை வெறுப்பாங்க. என்னடா அது நம்மளும் அவங்க வானான்றாங்க. இன்னால் நினச்சா நீ விட முடியுமா?
ஆனால் அவர்லாம் நம்மளை விட்டால் பெரிய லாபம் இல்லையா அது? யோசிச்சு பாருங்கள். அப்போ வீட்டில் சண்டை வருது, கணவன் மனைவிக்கு சண்டை வருது, பிள்ளைக்கு அப்பாவுக்கு சண்டை வருது. ஏன் குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா பிள்ளைங்க, ஏன்னா இவன் பக்தி பண்ணுறான் இல்லையா? அவர் லோகாயவாதிகளாக இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஆகவே ஆகாது. கிழக்கு மேற்கு மாதிரி இது நீங்கள் கோச்சிக்கூடாது. ஏன் கோபிச்சக்கூடாதுன்னா, பக்தர்களுக்கு இவ்வளோ சோதனை வருது, இது அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் தானே. அப்போ கிருஷ்ண பக்தி பண்ணி வீட்டில் குடும்பத்தில் தகராறு வருது, பிரச்சனை வருதுன்னா இது கோபிச்சக்கூடாது. பகவான் மேலே கோபிச்சு பிரயோஜனமே இல்லை. பகவான் நல்லது தான் செய்வான், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா உனக்குள்ளே வைராக்கியம் உண்டாகணுன்றதுக்காக தான், குடும்பத்தில் உள்ள பட்டுதல் நீங்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நீயா விடணும்னு நினச்சா பட்டுதல் விட முடியாது. ஆனால் உன்னை அவர்கள் வெறுக்கிறாங்களே, என்னை எல்லாம் ஒதுக்குறாங்களே, என்னை யாரும் வானான்றாங்க, என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்க மாட்டேன், ரொம்ப நல்லதுடாப்பா, புண்ணியவானே, நீ பெரிய புண்ணியவான்டா, எல்லோரும் உன்னை வெறுத்தான்னா பகவான் உன்னை ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் உன்னை எல்லாம் வெறுக்கிறாங்க. நீ 1-2 பட்டுதல் இருந்தால் கூட வச்சுக்கோ, ஆபத்து. ஆனால் அந்த பட்டுதலுக்காக அவங்களுக்காக நீ சேவகம் செய்யணும். சேவகம் செய்து அவங்களுக்காக காலம் பூரா நீ அடிமையாக உழைக்கணும். அப்படின்னா நீ கிருஷ்ண பக்தி வரவே மாட்டியே. கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்திரான்னு. அப்புறம் ரகசியமான சங்கத்தை வித்தியசித்து அவர் சொல்லக்கூடியது தலையணை மந்திரம். பெண்கள் அந்த மனைவி சொல்லக்கூடியது வந்து என்னென்னா மந்திரம் போல் இருக்குமா. அப்போ பாகவத மந்திரம், தாரக மந்திரத்தையும் மகா மந்திரத்தெலாம் இவன் எங்கே சொல்கிறது? ராமநாமம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் எங்கே சொல்கிறது? இவன் தான் மனைவி சொல்கிறதே மந்திரமாக நினைக்கிறானே. கதம் பிரியாயா அனுகம்பிதாயா, பிரியமுள்ளவளாகிய மனைவி அந்த பெண்ணாசியை அவனால் விட முடியல அப்படின்னா அவனால் கிருஷ்ண பக்தி எப்படி வர முடியும்? இது நான் வந்து உறவுகளை பிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, பாகவத்தில் சொல்லியிருக்க சொல்கிறேன். அப்போ உறவுகளுக்குள்ளே கலகம் வருது, பிரச்சனை வருதுன்னா பகவானுடைய கிருபன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது வைராக்கியம்னா நான் எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும், எல்லாம் விட்டு, அது வைராக்கியம் இல்லை. எல்லாம் பகவானுடைய கிருபையினால் நடக்குது, எல்லாம் பகவானுடைய கிருபை, எல்லாம் பகவானுடைய கிருபை அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாமர்த்தியம் வந்துச்சுன்னா அதுதான் வைராக்கியமா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு. அப்படின்னா நமக்குள்ள உறவுகளுக்குள்ளே பிரிவு ஏற்படுது, பிள்ளைக்கு வந்து அப்பாவுக்கு ஆகலை, எல்லோரும் உன்னை வெறுக்கிறாங்க, உன்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்கல. இந்த உலகத்தில் பார்த்தா ஏன் நம்மளை ஏன் ஒதுக்குறாங்க? நம்ம நல்லா தானே நடந்துக்கிறோம், நம்ம அன்பாக நடந்துக்கிறோம். ஏன்னா நீ பக்தி பண்ணுறல்ல, அவர்கள் பக்தர்களே இல்லாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உன்னை வெறுப்பாங்க. வெறுக்கும் போது என்னன்னா அந்த உலகத்தை வெறுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், சரி நம்ம இவ்வளோ கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், இவ்வளோ ராமநாமா சொல்கிறோம், ஆனால் உலகத்தில் பார்த்தா என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தப்பாக நினைக்காத, தயவுசெய்து தப்பாக நினைக்காத. பகவான் பெரிய கிருபை பண்ணியிருக்கான், அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒன்று இருக்கிறாங்க. ஏன்னா இதில் யாராவது ஒருத்தர் ஒன்று பிடிச்சி போச்சுன்னா கூட நீ அவங்கள பிடிச்சிப்ப, பகவானை விட்டுருவேன். அதனால தான் பகவானுடைய கிருபன்னு நினச்சிக்கோ, ரொம்ப நல்லது. அப்பா சந்தோஷம். மனைவி அதான் சொல்கிறேன், கட்டின மனைவி கூட உனக்கு பார்த்தா பிடிக்காதுன்னு. ஏன் நீ பாகவதம் படிக்கிற, பாகவதம் ஏன்பா ஒரு வேலை வெட்டிக்கு போனால் தான் நல்லா சம்பாதிச்சா, எப்போதாலும் பகவான் நாம சொல்கிற மாதிரி என்னப்பா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்போ யாருப்பா பிடிக்கணும்? கட்டின மனைவி கூட உன்னை பார்த்தா பிடிக்காது அப்படின்றாங்க இல்லையா? இதெல்லாம் கேள்விப்படுறோமே. அப்போ நான் யாரும் பார்த்தாலும் இவனை பார்த்தா பிடிக்கல, அவனை பார்த்தா பிடிக்கல, உறவினர்கள் பார்த்தா இவனை பார்த்தா பிடிக்கல, இவனை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கட்டும். நீ ஒதுக்கினா கூட கவலைப்படாத. ஏன்னா பகவான் சீக்கிரமாக நெருங்க, இவர்களை தூரமாக விளக்கிறது நோக்கமே பகவான் கிட்ட நெருங்கிறதுக்காக தான். பகவான் கிட்ட வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ நான் பகவான் உனக்குள்ளே இப்போ சல்லாபம் பண்ணுவான். இப்போ ஏகாந்தல்லாபம் வச்சசவன பும்சாம் சுஸ்லோகமௌலேர் குணவாதமாக ஏகாந்தினாம் யஸ்ய கஸ்யனார்த்தம் வாஞ்சந்தி வை பகவத் பிரபன்னாக அத்தியுதம் தச்சரிதம் சுமந்திரம் ஆனந்தம் சுமங்கலம் ஆனந்தம் சமுத்திரமக்னாக. அந்த பகவத் கதையில் என்ற சமுத்திரத்தில் இவர்கள் மூழ்கத்துக்காக தான் ஏகாந்தமாக பகவான் அவங்கள தனியாக பிரிக்கிறான். அந்த குடும்பத்திலேருந்து இந்த பக்தனை தனியாக பிரிக்கிறான். அப்பா தயவுசெய்து வேணாம் விட்டு, உன்னால் விட முடியாத பந்தத்தை அவர்களே உன்னை வந்து ஒதுக்கிறாங்கன்னு சொன்னால், உன்னால் விட முடியாத பந்தத்தை பகவான் எவ்வளோ சுலபமாக அந்த பந்தத்தில் உன்னை நீக்கிறான் பற்றியா? இப்போது உனக்கு வந்து உலகம் பிடிக்கலன்றது இருக்கட்டும், உலகத்துக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னா உலகம் உன்னை ஓரம் கட்டிடுச்சு அப்படின்னா உலகத்தால் வெறுக்கப்படுறதுனால என்னென்னா எப்பா நிம்மதி பட்டுதல் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பட்டுதல் வச்சுனாலும் என்ன பண்ணோம், ஆனால் அவங்க நம்ம நன்றி கடன் பட்டிருக்கேன், அவங்க நம்மளுக்கு செய்தாங்க, அதனால் நம்ம பதில் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், அதில் பந்தப்பட்டு அதில் விழுந்துருவேன். கிருஷ்ண பக்தி வரவே முடியாது உன்னால். அவர்களாம் நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னா பெரிய லாபம் இல்லையா அது நம்மளுக்கு? அவர்களாம் நம்மளை ஒதுக்கிட்டா அவ்வளோ லேஸில் ஒருத்தர் சன்னியாசம் வாங்கணும். வயசான காலத்தோடு இப்போ சன்னியாசம் எத்தனை பேர் வாங்குறாங்க?
முடியலையே, விட முடியலையே, பேரம்பேத்தி குழந்தை அது அழகாக தாத்தான்னு கொடுக்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படியே கட்டி பிடிச்சில பச்சு பறிச்சுட்டு முத்தம் கொடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. என் குழந்தை அழகாக, என் பேரன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பார், என் பேத்தி எவ்வளோ அழகாக பேசுகிறா பார் அப்படின்னு மயங்கி தானே இருக்காங்க. கிருஷ்ண பக்தி எங்கே வராங்க? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டோன்னே வரலான்னு நினச்சாங்க, ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு வரலான்னு நினச்சாங்க, வர முடியல. ஏன்னா பேரம்பேத்தி மயக்கிறானே. அதை பிரம்மஸ்ரீ சுந்தரமோகன் சுவாமி அழகாக சொல்லுவார். குருநாதர் என்ன சொல்லுவார்னா, பதினாறு உபதேசம் பண்ணும்போது சொல்லுவார், தேவர்கள் வந்து குழந்தைகள் வடிவத்தில் வருவாங்களாம், மனைவி வடிவத்தில் வருவாங்களாம். 90 வயசு கிழவன் ஆகிட்டு வரான். 90 வயசு கிழவனை பார்த்து சொல்லுவாங்களாம், 90 வயசில் இப்போ தான் வந்து கொஞ்சம் வைராக்கி அடைஞ்சு கொஞ்சம் சன்னியாசம் போகலாம், பாசாதி கோயிலுக்கு போகலாம், பகவான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வருவாராம். சன்னியாசத்துக்கு அதுக்குள்ளே என்னங்க அவசரம் அப்படின்னுவாங்களாம் மனைவி. 90 வயசு கிழவனை பார்த்து கேட்பாங்களாம் அந்த அம்மா மனைவி, தாத்தா போ தாத்தா, உன்னை விட்டு நாள் இருக்க முடியாது, சன்னியாசம்லாம் வேணாம் தாத்தானா. ஐயோ என் குழந்தையே என் செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரம் பேத்தியே கட்டி பிடிச்சிப்பாங்களாம். நான் விளையாட்டுக்கு சொன்னதில்லை, இது சிரிக்கிறதுக்காக கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது பேர் எத்தனையோ பேர் இன்றைக்கி அந்த பேரம்பேத்திகள் இடத்துலையும் மனைவி இடத்துலையும் பந்தப்பட்டு பகவத் கிருஷ்ண விஷயத்துக்கு வராமல் எவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி வந்து யாருன்னா தேவர்கள் தான் இந்த ரூபத்தில், பிள்ளைகள் பேரம்பேத்தி ரூபத்தில், மனைவி ரூபத்தில் வந்து கெடுப்பாங்களாம். சன்னியாசம் பகவத் பக்தி வராதபடி அவர்கள் தேவர்கள் தான். ஏன்னா தேவர்களுக்கு என்ன போகிறாமன்னா, நீ வந்து என்னன்னா இல்லறத்தில் இல்லைன்னு சொன்னால் நீ எனக்கு யாகங்கள் பண்ண மாட்டேன், எனக்கு ஆவிர்வாகம் கொடுக்க மாட்டேன், எனக்கு எதுவும் அக்னி உபாசனை கிடையாது, நிராக்னிகி. சன்னியாசிகளுக்கு அக்னி உபாசனை கிடையாது, அக்னி தான் ஆரோபணம் பண்ணிக்கிறாங்களே, அவங்களுக்கு இனிமேல் ஞான அக்னி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் சாஸ்திரங்களில். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா அக்னி உபாசனை கிடையாது, இனிமேல் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது உணவுலாம் அப்படின்ட்டு தேவரெலாம் என்ன பண்ணுவாங்க, பொறாமையினால் இதில் சன்னியாசம் வாங்க விடாதபடி பண்ணுவாங்களாம். நான் சொன்னது சுத்தமான பிராமணர்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிராமணர்கள் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு இவர்கள் மோட்சத்துக்கு போகிறாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை. ஸ்வகாரிய குசலாக, தன் காரியத்தில் சாதிக்கலை கில்லாடிகளாம் தேவர்கள். அதனால் அந்த பொறாமை என்ன பண்ணுவாங்களாம், தேவர்கள் என்ன பண்ணால் புத்தி கெடுப்பாங்களாம், பகவத் பக்தி வர முடியாதபடி தேவர்கள் தடங்கள் பண்ணுவாங்களாம். ஏன் பரிசுத்துக்கு பண்ணல தடங்கல, அமிர்த கொடுத்தது வந்து பாகவத்தை பிடிங்கன்னு பார்த்தாங்களே. அதுபோல் நம்மளோட உயர்ந்த இந்திரலோகம் சந்திரலோகத்தோட உயர்ந்த லோகமாச்சே வைகுண்ட லோகம், அந்த லோகத்தை அடைஞ்சக்கூடாது. நம்மளோட மனுஷன் வந்து சாதாரண மனுஷன் வந்து தேவர்கள் நம்ம நிலையை விட உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க, அதுக்கு தடங்கள் விதிப்போம் சொல்லி தான் விதிக்கிறாங்க. அப்படி தான் துருவனுக்கு தடங்கள் விதித்தாங்க தேவர்கள்லாம். அம்மா மாதிரி அப்பா மாதிரி வந்து பேசி தவம் பண்ணி பகவான் அடையத்து பார்த்தா அதுக்கு தடங்கள் பண்ணாங்க. அது மாதிரி தேவர்கள் வந்து இது மாதிரி நிறைய சொல்லலாம் தேவர்களை பற்றி. அது மாதிரி வந்து மோட்சம் அடையாது விடாதபடி தடங்கள் பண்ணுவாங்க இவங்களாம். அது தேவர்கள் டைரெக்டாக வரமாட்டாங்க, இந்திரன் சந்திரன் டைரெக்டாக வஜ்ராயுதம் தூக்கின்னு வரமாட்டான். புத்திரர்கள் ரூபத்தில் உறவினர்கள் ரூபத்தில் வந்து மறைமுகமாக நம்மளுக்கு பக்தியை தடங்கள் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கணும். அதுதான் இதெல்லாம் நம்மளுக்கு தான் நிறைய அன்னாடம் பார்க்குறோமே. ஒரு பாகவத புஸ்தகம் அப்போ தான் திறந்து வைப்போம், உடனே டக்குன்னு அந்த கழுத்தை கட்டி பிடிச்சிப்போம். தாத்தா அதுபோல் வா தாத்தா நம்ம அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், வா தாத்தா நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு. அவள் தான் அப்போ தான் பாகவத புஸ்தகம் திறந்தார், கொஞ்ச நேரம் படிக்கலான்னு. இந்த குழந்தை வந்தோடனே அந்த குழந்தைய வந்து தள்ள முடியுமா? அவள்தான் அந்த பாகவத புஸ்தகம் மூடி வச்சுட்டு அந்த குழந்தையோட கொஞ்சத்துக்கு கொலை வருது. அவள்தான் பேரம்பேத்தி வந்துட்டா. ஏன்னா அனுகம்பிதாயா கருணை தான் காரணம். நம்ம தான் அதுக்கு சாப்பாடு ஊட்டணும், நம்ம தான் அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு உணர்ச்சி, அதான் காரணம். மனைவிடத்துலையோ குழந்தைகளிடத்துலையோ எல்லாத்துலேயும் இது போல் வருது பற்றுதல். அதனால் இதெல்லாம் விட முடியலையே நம்மளால். அப்போ பகவானே விட வைக்கிறான் இல்லையா, உலகம் நம்மளை வெறுக்குது. அப்போ தன்னாலே இவர்கள் வந்து நம்மளால் ஒன்றும் ஆக வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கைவிட்டுறாங்களே உறவினர்கள். அது பெரிய லாபமாச்சே. அதை நம்ம அதை நெகட்டிவாக நினைக்காம அதை பாசிட்டிவாக எடுத்துட்டா வச்சுக்கலாம், அது நம்மளுக்கு பெரிய பரமாத்மா பகவத் பக்திக்கு வந்துடலாம். ஆனால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் நம்ம பரிகாரம் தான் தேடுறோமே தவிர டெம்பரரி சொல்யூஷன் தான் தேடுறோம், பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நம்ம வந்துட மாட்டோன்றோம். பாகவதத்தில் பர்மனன்ட் சொல்யூஷன், அப்பா இதான் நல்ல நேரம் உனக்கு, இப்போ அவங்க உன்னுடைய உறவு வேணான்றாங்க, இந்த சமயத்தில் அழகாக பக்தி கிருஷ்ண பக்தி வந்துடு, அழகாக நல்லா நழுவிடலாம். இப்போ நம்ம உமர் தப்பு வராது. அப்போ உமர் தப்பு இல்லாதபடி அவர்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி அவர்களே உன்னை விளக்குறாங்கன்னா இது பெரிய லாபம் தானே. நீ அழகாக வீட்டை விட்டு வெளியே வந்துடலாமே, அழகாக பாகவத பக்த சங்கத்தில் வந்து கலந்துக்கலாமே, அழகாக பாகவத பாராயணம் பண்ணி ஜென்மாவை கரையேற்றிக்கலாமே. மனுஷ ஜென்மா துர்லபம், மனுஷ ஜென்மா கிடைச்சது எதுக்காக?
ஆத்ம லாபத்துக்காக தான். அந்த ஆத்ம லாபத்தால் சரீர லாபத்துக்காக எவ்வளோ நாள் தான் உழைச்சி நடப்பேன்? எவ்வளோ நாள் தான் சரீர லாபத்துக்கு உத்தேசித்து இந்த உறவினர்களோடு கொஞ்சம் கொள்ளாமல் நிற்பேன்? கொஞ்சமாவது ஆத்ம லாபத்தை தேடிக்க வேண்டாமா? அப்போ ஆத்ம லாபத்துக்கு உன்னால் தான் பட்டுதல் விட முடியல, பகவானாக பார்த்து ஏற்பாடு பண்ணி பட்டுதல் விடும்படி பண்ணுறான். அப்போ என்ன பண்ண, டக்குன்னு அழகாக இனிமேல் கிருஷ்ணனை பண்ணலாம் இல்லையா? உன் உறவினரில் உங்களுக்கு விளக்குறான் இல்லையா? கஜேந்திரனுக்கு விளக்குன மாதிரி. கஜேந்திரனுக்கு அவ்வளோ பெண் யானைகள், அவ்வளோ குட்டி யானைகள் உங்களோட சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் கூடி கொள்ளாவினாங்க, கொஞ்சினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த தண்ணியில் வாரி வாரி இறைச்சாங்க. தண்ணியில் அந்த தண்ணி எடுத்து தும்பிக்கையில் எடுத்து மற்ற யானைகள்லாம் வாரி வாரி அவளை குளிப்பாட்டினான். யார்? கஜேந்திரன். எல்லாம் பண்ணான். மனைவி யானைகள், குட்டி யானைகள் எல்லாரும் உறவினர்களோடு ஜாலியாக அந்த தடகத்தில் நீந்தலாம், எல்லாம் பண்ணான். ஆனால் கஷ்டம்னு வரும்போது எல்லாம் ஒதுக்கிட்டாங்கல்ல. அதெல்லாம் வேற ஒரு தலைவனை தேடிட்டு போயிடுச்சு இல்லையா அந்த யானைங்க? அதானே அஜாமலன் அவ்வளோ கொள்ளடிச்சு கொட்டினான்பா அந்த வேசிக்கு. அந்த அஜாமலன் அவ்வளோ கொள்ளடிச்சு கொட்டினு வந்தால் எல்லாம் கொள்ளடிச்சு திருடி போய் சொல்லி ஏமாற்றி பந்தபக கைதவச்சௌரியர் விருத்தி மாஸ்திதம் கர்ஹிதா விருத்தி மாஸ்திதா. அப்படி தப்பான காரியத்தை செய்து விருத்தி நடத்துறானா வேசின் குடும்பத்தை. பந்தியக்ஷ கைதவர் சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா. அப்படிப்பட்ட கொலைகளை அடைச்சி வச்சு அவங்கள பணத்தை பறிக்கிறது, திருடுறது, போய் சொல்லி எல்லாம் தான் பண்ணான் அஜாமலன். அவங்கள அப்படி 88 வருஷம் வரையும் அவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றினான், ரசிச்சான். போய் சொல்லி திருடி போய் சொல்லி எல்லாத்தையும் கொலை செய்து கொள்ளடிச்சு திருடி எல்லாம் தான் பண்ணான். கடைசியில் என்ன நினச்சா, கடைசியில் அந்த வேசி இல்லையே சாகும்போது, மூச்சு எடுத்துன்னு இருக்கும்போது 9 பிள்ளைகளும் காணாமல் போயிட்டாங்களே. இந்த கிழமை துடிச்சுன்னு யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களே. நீ நன்றி நினைக்கலையே, இவனுக்கு விட்டு போயிட்டாங்களே. இதான் லாபம். இந்த சமயத்தில் நான் தூரே கிரீடனக்கா சக்தம் பால நாராயண போய் அப்போ தன் பிள்ளையை பார்த்து நாராயணா அப்படின்னு அவன் என்ன கிரீடனக்கா சக்தம் விளையாட்டு மும்மரத்தில் அவன் இருக்கிறான். அவன் எங்கே திரும்பி பார்க்குறான்? அவன் தாசினுடைய பிள்ளை தானே, அவன் ஏன் திரும்பி பார்க்க போகிறான்? அப்போ உடனே என்ன பண்ணார்? நாராயணான்னு கூப்பிட்டாரு. ஸ்வரன் உச்ச ஸ்வரத்தில் கூப்பிட்டாரான். அப்போ அந்த 3 எழுமத்தூர்லேருந்து விஷத்தூர் தானே விடுவிச்சாங்க. இந்த சரீர் பந்துக்களால் விடுவிக்க முடியாத உன்னுடைய மரணத்தில் உன்னை விடுவிக்க முடியாத அப்படின்னா வேசியும் வரல, அந்த 9 பிள்ளைகளும் வரல, 10வது பிள்ளை அந்த 10 பிள்ளைகளும் வரல. அந்த 10வது பிள்ளை பேர் தான் காப்பாற்றுச்சு. அந்த 10வது பிள்ளை கூட காப்பாற்றலை. பேருக்கு காப்பாற்றலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பேருக்கு காப்பாற்றலான்றது என்னென்னா அந்த பேரில் வச்சு தான், அந்த பேர் தான் இதுதான் அர்த்தம். அதனால் அந்த பேரில் காப்பாற்றலாம். பேர் என்னென்னா அவன் பேர் தான் காப்பாற்றுச்சு. அந்த நாராயணன்ற பேர் தான் காப்பாற்றுச்சு. அந்த புல்லை காப்பாற்றலை. சாக கிடக்கிறாரு அப்படி தானே கத்தி கிடப்பார். நீ விட விளையாடலாம் ஜாலியாக, அது கிழமை அப்படி தான் கத்தி கிடக்கும் அப்படின்ட்டு அவங்க பாடு விளையாடுறான் பையன். அது என்ன புல்லை அது? அப்போ இவங்க பாட்டுக்கு என்ன பண்ண, நாராயணன் சொன்ன உடனே விஷ்ணுதர்கள் வந்துட்டாங்க. உடனே யமபாசத்தை அறுத்துட்டாங்க, இவனை விடு வச்சுட்டாங்க. அவர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டாங்க. கோடி ஜென்மத்துடைய பாவம் போயிடுச்சுட்டாங்க. அவள் தான் இனிமேல்ட்டு அந்த சரீர பந்துக்கள். இவரெல்லாம் பந்துக்கள் இல்லை போல இருக்கு நமக்கு. பகவான் எப்படி பிரித்தான் பற்றியா? அந்த கடைசி காலத்தில் அந்த உறவினர்களை பிரித்தான். ஆள் தான் அவர்கள் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணிட்டான்? அது பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி அழகாக சொல்லுவார். எல்லோரும் என்னென்னா உடல் இருக்கும், உயிர் மட்டும்தான் பரிசும் போவாங்க. இவன் உடலோடு பரிசும் போயிட்டான் போல. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான்ல இந்த அஜாமலன். ஆனால் உடலோடு தூக்கி போயிட்ட போல. அந்த வேசிலாம் பார்த்துருக்காங்களாம். வேசி பிள்ளைலாம் பார்த்தாருன்னா காணாமல் போயிட்டானே அஜாமலன் தான். இவன் மட்டும் உடலோடு தூக்கி போயிட்டான் போல இருக்கு, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான்ல அப்படின்ட்டு நினச்சாங்களாம். அது ஒரு இதுவாக ஒரு பிரச்சனையாக அப்படி சொல்லுவாங்க மகாத்மாக்கள். ஆனால் அவன் நான் எங்கே போயிட்டான்? தேவாலயத்தில் போய் அது வருதும் நாராயண 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 ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தான். எப்படி பகவான் விளக்கணாம பாருங்கள். நம்மளுக்கு அது மாதிரி ஒரு துன்பங்கள் வருது குடும்பத்தில் அப்படின்னா பகவான் நம்மளை விட்டு தனியாக பிரித்து ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சதுக்கு பகவானை உதவி செய்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அது நெகட்டிவ் கிடையாது. நம்ம குடும்பத்தில் நம்ம பிரிஞ்சிட்டுமே, நம்ம குடும்பம்லாம் நம்மளை கைவிட்டுச்சு, நான் அனாதையாக போயிட்டுமே, நம்ம விருத்தாசிரமத்தில் நம்மளை தள்ளிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக விருத்தாசிரமத்துக்கு தள்ளுறதுக்கு, விருத்தாசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் தள்ளிடுறாங்க இல்லையா, அதெல்லாம் பரம லாபம். அழகாக இனிமேல் நிறைய ராமநாமா சொல்லலாம், நிறைய பாகவதம் கேட்கலாம், பாகவதம் படிக்கலாம் கண்டிப்பாக. அதனால் நம்ம குடும்பத்தில் ஒதுக்குனதால் நம்ம குறைஞ்சில்லை, நம்மளுக்கு பெரிய லாபம்தான். உலகத்தில் எதெல்லாம் நீ நெகட்டிவ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆன்மீகத்துக்கு பாசிட்டிவ். நல்லா புரிஞ்சுங்க. நீ எதை வேணால் எடுத்துங்க. உலகத்தில் நீ எந்த சொத்து சுகத்தை இழந்துட்டியா? பணத்து மேலே உள்ள ஆசை விட்டு போச்சா? இவ்வளோ சம்பாதிச்சு கடைசியில் அந்த அத்தனை பணமும் ஒரு நிமிஷத்துக்கு காணாமல் போயிடுச்சு. நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை பணம் திருடப்படலாம், இல்லை கவர்மெண்ட்டால் ஏதோ வரி வசூல் ஏதோ ஒன்று போட்டு நம்மளை சொத்தை
அபகரிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று. அதாவது நம்ம கட்ட வேண்டிய கடன் லோன் எதாவது வாங்கியிருப்போம், அது கவர்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி வேறு எதுக்கோ பேங்க்குக்கோ கொடுக்காமல, அதனால் நான் சொத்தை அபகரிச்சிருப்பான். என்னென்னா உன் சொத்து மேலே உள்ள பட்டத்தில் உன்னை விட்டு போக்குறாங்க பகவான். அப்போ உலகத்தில் எதெல்லாம் நீ வந்து அது கவர்மெண்ட் அபகரிக்குதோ இல்லாட்டி பேங்க் அபகரிக்குதோ, கவர்மெண்ட்டு எடுத்துக்கிறாங்களோ இல்லாட்டி ஏன்னா இவனுடைய சொத்து வந்து என்னென்னா இவன் கடன் பட்டிருக்கான்னு சொன்னால் அப்படி எடுத்துப்பாங்க இல்லையா. அப்போ சில பேர் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பேங்க்கில் வந்து பார்த்தா எடுத்துப்பாங்க இவனுடைய ப்ராப்பர்ட்டியை. ஆனாலும் அது எடுத்துக்கிறதுனால இவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஏன்னா இவன் லோன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், அதனால் எடுத்துக்கினாங்க. ஆனால் என்னென்னா இப்போ சொத்து மேலே உள்ள பட்டத்தில் நம்மளுக்கு போயிடுது. இது என்னென்னா இதை என்ன நினைச்சிங்கன்னா பகவான் நம்மளுக்கு சொத்து மேலே உள்ள பட்டத்தில் விளக்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்கிற லாஸ்லாம் அது நம்மளுக்கு ப்ராஃபிட். அது லாஸே கிடையாது, அதுதான் ப்ராஃபிட். ஆன்மீக விஷயத்துக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ ஆத்ம லாபத்தை நல்லா சம்பாதிச்சிக்கலாம். அப்போ தான் ஸ்ரீல பிரபுபாதார் வந்து என்ன பண்ணுற, மருந்து கடை வச்சுருந்தார். அந்த மருந்து கடையில் வேலை செய்கிறவனே வந்து என்னென்னா பணத்தெல்லாம் அபகரிச்சிட்டான், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாங்க. அப்போ நிறைய லாஸை உண்டாக்கிட்டான் அந்த கடையில். அப்போது பிரபுபாதா சிரிச்சார், பகவான் நம்மளுக்கு வைராகியத்தை உண்டாக்குறான் அப்படின்ட்டு. அப்போ வேலை செய்கிறவங்களே திருடுறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஓகே அப்படியே விட்டு அவர் பாடு சன்னியாசம் மேற்கொண்டார். அது மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தோல்விகளோ ஃபெயிலரோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு இழப்புகளோ லாஸு அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஏற்பட்டதுன்னா, உறவினர்களுடைய கைவிடுதலோ இல்லை அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் எல்லாம் வந்து என்னென்னா ஆன்மீகத்துக்கு பெரிய அட்வான்ஸ், பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆத்ம லாபத்தை கண்டிப்பாக அடையலாம். பகவத் பக்தியில் தீவிரமாக ஈடுபடலாம். ஒன்றும் இல்லை, ஆத்மதேவர் என்ன பண்ணார், புள்ளைய அடித்தான். யார்? துந்துகாரி. இதான் இப்போ பரமாத்ம லாபம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண தசமஸ்கந்தம் மட்டும் பாராயணம் பண்ணி அவர் மோட்சம் ஆகிட்டு எஞ்சாரா இல்லையா. இப்போ அஜாமலன் பாரு கைவிட்டாங்க, அதுதான் இதான் சமயம்னு சொல்லிட்டு உடனே நாராயண நாமத்தை பிடிச்சிருந்தான் கோயிலுக்கு போனால் நாராயணம் சொல்லி கரையேற்றனா இல்லையா. அதே மாதிரி கஜேந்திரன் என்ன பண்ணால் நம்ம ஏற்கனவே சொன்னோம். கஜேந்திரன் வந்து உறவினர்கள்லாம் கைவிட்டாங்க. நல்லா இருக்கும்போது எல்லாம் கூட இருப்பாங்க. உன் நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா ஒரு பாட்டு கூட இல்லையா, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போலே தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்த இல்லை. அதாவது அது என்ன சொல்லுவாங்களே, அது ஒரு பாட்டு. அது என்ன தெரியுமா, நம்ம நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் எல்லாருமே, அதாவது நம்ம நிலைமை தாழ்ந்து போச்சுன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டோம். நாத்திரியந்தை யதா பூர்வம் கீனாஷா இவ கோஜரம். கிழட்டு காலையை எப்படி அடிமாட்டு விலைக்கு ஏற்றுவானோ, நாத்திரியந்தை முன்னாடி எப்படி கவனிச்சாங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை நடக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, உன்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் உன்னை அப்படியே கைவிட்டுருவாங்க உறவினர்கள். அப்போ அது வந்து பரமார்த்த லாபம். அதை புரிஞ்சிக்காமல் அது வந்து நஷ்டம். பற்றியா நம்மளுக்கு நன்றி கட்டதனமாக நம்மளை பற்றியா, நான் எவ்வளோ நாள் எவ்வளோ உழைச்சி கொடுத்து இருப்பேன் இவங்களுக்கு, ஆனால் இவங்களுக்கு நன்றி கட்டதமாக நம்ம விட்டாங்களே, நம்ம அப்படியே மனசு வந்து நான் அங்கேயே தான் இருப்பானே தவிர அவமந்திய உபன்யஸ்தம் கிரகபாலவத்தபி அப்படின்னு ஹரன் கிரகபாலவத்து அப்படின்னு எச்சகலை நாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த வீட்டை காவல், அந்த கிரகபாலன்னா நாயின்னு அர்த்தம். அந்த நாய் வந்து எப்படின்னா எச்சகலை போட்டால் கூட அதை அவமதித்து அதை கல்லத்தில் அடிக்கிறான், கும்பல் அடிக்கிறான், அடித்தா கூட என்ன பண்ணும், அதுக்கு ஒரு பொடி சாப்பாடு போட்டால் அது வந்து சாப்பிட்டு போயிடும். அந்த அவமானத்தை பொருட்படுத்தாமல் எப்படி சாப்பிட்றானோ அது மாதிரி இவர்கள் அவமதித்து போட்டக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு அங்கேயே இருப்பானே தவிர, ஆனால் கிருஷ்ண கோயிலுக்கோ பாகவத்துக்கோ வந்துட மாட்டான். ஏன்னா அந்த பந்தத்தை அவனால் விட முடியல. ஏன்னா பகவத் பக்தி இல்லாதவங்களுடைய நிலைமை அப்படி சொல்கிறாருங்க. கபில வாசல் லாஸ்ட்டில் வைராக்கியம் உண்டாகிறதுக்காக சொல்கிறாரு. அத்தை ஆபாதித்தேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த இடத்துல முதல் அந்த பக்கத்துடைய முதல்ல ஆரம்பிக்கும். அப்போ நாத்திரியந்தை யதாபூர்வம் கீனாஷா இவ கோச்சரம் அப்படின்ட்டு இதெல்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி இதெல்லாம் விளக்கமாக சொல்லுவார் இந்த கதையை. ஏன்னா வயசான காலத்தில் உன்னை யார் ரட்சிக்க பண்ண போகிறாங்க, யார் உன்னை கண்டுக்க போகிறாங்க? ஏன்னா நீ சம்பாதிக்கிற வரைக்கும் உனக்கு 3 வேளைக்கு சாப்பாடு எல்லாமே, 5 வேளை காஃபி எல்லாமே வரும் உனக்கு, நொறுக்கு தேனி எல்லாமே, பஜ்ஜி போண்டா எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, விழுந்து சேவிப்பாங்க. அப்புறம் நீ மூளையில் கடந்து உன்னால் ஒன்றுமே ஆக வேண்டியதில்லை, இனிமேல்ட்டு அவர்களுக்கு நீ சுமையாயிட்ட அப்படின்னும் போது அவர்களால் உன்னால் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்களால் நீ வளர்க்கப்படும் போது வளர்க்கப்படுறதில்ல போஷிக்கப்படும் போது
அப்போ கட்சியில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அலட்சியம் தான் படுத்துவாங்க. 10 தடவை கூப்பிட்டா ஒரு தடவை குரல் கொடுப்பாங்க, 10 தடவை கூப்பிட்டா ஒரு தடவை குரல் கொடுப்பாங்க. அப்படியே நான் காஃபி கொடுத்தா டங்குன்னு எடுத்து வந்து டம்ளர் வைப்பாங்க, டங்குன்னு எடுத்து வந்து டம்ளர் வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து வந்து ஒன்று கொடுப்பாங்க சாப்பாடு. அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, எவ்வளோ வீட்டில் பார்த்துருக்கோமே நம்ம. அப்போது இதெல்லாம் ரொம்ப கொடுமையான நிலை. இதெல்லாம் பக்தர்களுக்கு வராது. பக்தி இல்லாத இது போல் குடும்பமே கதின்னு அப்படியே அந்த பந்தப்பட்டு இருக்காங்க பற்றி அவங்களுக்கு இது போல் ஏற்படும் அப்படின்ட்டு கபில வாசுதேவர் சொல்கிறார் இதெல்லாம். அதனால் உலகத்தில் நம்ம நம்மளை ஒதுக்குறாங்க, நம்ம எல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, இல்லை பண மோசடி அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னா அது பெரிய லாபம்னு நினச்சிக்கின்னு இதுதான் வைராக்கியம் அடையிறதுக்கான இதெல்லாம் பகவானுடைய அனுகூலம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கிருஷ்ண கிருபை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பக்தியில் வர்றது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் பாகவதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கஜேந்திர மோட்சத்தில் பார்த்தா எல்லாம் கைவிட்டாங்க. ஒன்று நான் செத்துருக்கணும், 1000 வருஷம் முதல்ல கூட நான் சண்டை போடுறேன், ஆனால் ஒன்று நான் செத்துருக்கணும், இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்போ யானைகளாக ரட்சிக்கப்படலை, ஆனால் அதே சமயத்தில் நான் சாகவும் சாகலை. காரணம் என்னென்னா அப்போ தான் அவருக்கு பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம், முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் வந்தது அதுக்கு. யாருக்கு? அந்த கஜேந்திரனுடைய யானைக்கு. ஆஹா, எந்த பகவானுடைய கட்டளை அனுசரித்து யம தர்மராஜனும் ஓடுறானோ, அங்கங்கே ஓடுகின்ற உயிர்களை பறிக்கின்றாரோ, அந்த பகவான் மிருத்யுவும் பயந்து ஓடுவானோ பகவானை சரணமாக, பகவானை பார்த்து அந்த பகவான் தான் நம்மளுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு பகவானை சரணாகதி அடைய ஆரம்பித்தார். அப்போ தான் நம்ம பகவதே புருஷாய தஸ்மை எதை சித்தாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யுதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாஸ்ச பரஸ்தம் பிரபத்திய ஸ்வயம்பவம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயாத்மிதம் கொச்சித் விபாதம் கொச்சிதத்திரஹிதம் அவித்ததற்கு சாட்சிபயம் ததிக்ஷதேச ஆத்மமூல அவதமான் பராபரா காலேன பஞ்சத்வம் எதிரேஷு கிருஷ்ணசு லோகேஷு பாலேஷு சர்வஹேதுஷு தமஸ்ததாசித் ககனம் கபீரம் எஸ்தஸ்ய பாரிய அபிவிராஜி அப்படின்ட்டு அந்த கஜேந்திர ஸ்துதி 28 ஸ்லோகமா ஃபுல்லாக அந்த கஜேந்திர ஸ்துதி ஸ்துதிக்கிறார். பகவான் ஆதிபீஜாயின்னும் போதே ஆதி மூலமானு கூப்பிட்டார். அவ்வளோதான். பகவான் என்ன பண்ணா, இப்போது சந்தோமயேன கருடேன நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தேன்னு ஒரு புஷ்பத்தை தூக்கி போடுது பகவான் திருவடியில். இப்போ யார் காப்பாற்றுனது? பகவானை தான் வந்து காப்பாற்றணும். இப்போ அந்த உறவினர்கள் யானைகள்லாம் எங்கே போச்சு? அது வேற ஒரு தலையில் தேடி போச்சு. அவ்வளோதான். அந்த வேசி என்ன பண்ணா, அவன் வேறு ஆசிரியத்தை தேடியும் போயிட்டா. யார்? அஜாமலனுக்கு. அவள்தான் அஜாமலனை கைவிட்டா. எப்படி போச்சு பாருங்கள் புத்தி. அப்படி தான் போகும். எல்லோரும் கடைசியில் கைவிட்டு போனவுடனே அப்போ பகவான் என்ன பண்ணுறான், அவர்களை ஆசிரிக்கிறான். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான் பகவான் இல்லையா? இதை பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, 5 மலையான புருஷர்கள் இருக்காங்க, 5 பாண்டவர்கள் கைவிட்டாங்களே சமயத்தில் திரௌபதியை. அப்படின்னா கோவிந்தா அப்படின்னு ஹிருதய கமல வாசா கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷத்தில் பகவான் பிரத்யட்சமாயிட்டானே. அங்கே ஏகப்பட்ட சேலைகளை கொடுத்தானே பகவான் நாம சொன்ன உடனே. யார்? கோவிந்தான். யார்? திரௌபதிக்கு. அப்போ திரௌபதி யார் காப்பாற்றினா? நீ கூடவே இருக்கிறாங்க, அதனால் நம்மளை எப்பவும் காப்பாற்றின்னு இருப்பாங்க, நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு நினைக்க முடியாது. பகவான் ஒருத்தம் தான் நம்மளுக்கு பூர்ண பாதுகாப்பு கொடுக்க முடியும். அக்ஷய பாத்திரம் சூரிய பிரசாதத்தினால கிடச்சிது. சரி, நல்லா எவ்வளோ கிடைச்சாலும் சாப்பாடு வந்துனே இருக்கும், எல்லாம் வருது. சரி, நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ என்ன பதார்த்தங்கள் கேட்டாலும் கொடுத்து. அக்ஷய பாத்திரம், அக்ஷயம்னா க்ஷயமாகாத பாத்திரம். க்ஷயமாகாதுன்னா குறையாத நிறைய சாப்பாடு கொடுத்துனே இருக்கும். அப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரம் சூரிய பிரசாதம் கிடச்சிது திரௌபதிக்கு. அதனால் ஒரு தடவை கழுவி கவுத்துட்டா அவள் தான் அத்தனை சாப்பாடு போடாது. அதுதான் சமயத்தில் உதவில போகிற அந்த அக்ஷய பாத்திரம். துர்வாச மகரிஷி வந்தார், 10,000 பேருக்கு சாப்பாடு போட முடியும் அக்ஷய பாத்திரம். ஆனால் ஒரு நாள் அதை முடிச்சுட்டா கழுவி கவுத்துட்டா அப்புறமா மறுபடியும் சாப்பாடு போடாது. அது அக்ஷய பாத்திரம். உதவுச்சா? சமயத்தில் உதவுச்சு, ஆபத்தில் உதவலையே அந்த அக்ஷய பாத்திரம். ஆனால் ஆபத் பாந்தவன் ஆகிய ஆர்த்த பாந்தம் கிருஷ்ணன் தான் வரணும். அவன் ஒரு பருக்கை கீரை ஒன்று சாப்பிட்டவனே தான் அந்த 10,000 சிஷ்யர்களோட துர்வாசர் அப்படியே ஏப்பம் விட்டுன்னு போனார். அப்போது தேவ பிரசாதமாக சூரிய பிரசாதமாக கிடைச்சிது அக்ஷய பாத்திரம். அதெல்லாம் குறைச்சல் இல்லை. மற்ற நேரத்தெல்லாம் உதவுச்சு, ஆனால் ஆபத்தில் உதவல இல்லை. ஆபத்தில் கிருஷ்ணன் தானே வரவேந்திருக்கு. மற்ற நேரத்தெல்லாம் கூட அந்த கஜேந்திரன யானைக்கு எல்லா மனைவி யானை குட்டி யானை எல்லாம் கூட இருந்த யானைகள் சமயத்தில் கை விட்டுச்சு. அது முதல்ல பிடிச்ச போது அது அவள் தான். நீ எப்படியா நீ இப்போ பொழிச்சா போய் செத்தா சாவு என்னென்னா நீ செத்தா சாவு இருந்தால் எனக்குலாம் அப்படின்ட்டு துண்டாக விட்டு போயிட்டாங்களே அந்த மனைவி குழந்தைகள்லாம். அப்படி தானே விட்டு போயிட்டாங்க அஜாமல்னு. அவன் எழுத்து கிடக்குது, செத்து போனால் எடுத்து போட்டு போகலாம். அவன் சாகிறது அந்த கோராமி யார் பார்க்கறது அப்படின்ட்டு அவன் போட்டு போயிட்டான்.
பிள்ளைங்களும் போயிட்டாங்க. யார் வந்தா அப்போ? பகவான் தான் வரணும். கடைசி காலத்தில் மகான்களும் க்ஷணசங்கேன சாதுஷு, ஒரு க்ஷணம் அந்த சத் சங்கம் கிடைச்சதுனால தான் இவன் விடுவிக்கப்பட்டான். விஷ்ணுத்தில் வரணும், இவன் கதி என்ன ஆகுது? நரகத்தில் போய் அவஸ்தைப்படணும். எத்தனை தண்டனை சுத்தியதி சுத்தம் ஆகிற வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கணும். அதனால் இதெல்லாம் சதம் கிடையாது, இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது, இதெல்லாம் அசாஸ்வதம், துக்காலயம். இந்த உலகமே துக்கம் நிறைஞ்சிது. எப்போ எப்படி அவங்களுடைய ஏமாற்றுவாங்க, எப்படி துரோகம் பண்ணுவாங்க, எப்படி நம்மளை காலவாரி விடுவாங்கன்னு தெரியாது. யார் எப்படின்னு எல்லாரையும் நம்புறது. பகவானை நம்ப மாட்டோம். விஸ்வாசம் குருமார்கள் மகான்கள் வார்த்தையை நம்பணும், பகவானை நம்பணும். ஆனால் அதை நம்ம புறக்கணிச்சுட்டு மற்றதெல்லாம் நம்புகிறோம். யாரால் காப்பாற்ற முடியாத நம்மளை அவங்கள தான் நம்புகிறோம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் பாகவதத்தில் இவ்வளோ விஷயம்னு நான் சொல்கிறது பாகவதத்தில் சொல்லியிருக்கு, கஜேந்திர மோட்சத்தில் சொல்லியிருக்கு, அஜாமில பாக்கியத்தில் சொல்லியிருக்கு, பஞ்சபாண்டவர்களை பற்றி அதே பாகவத்தில் சொல்லியிருக்கு, மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு, திரௌபதி பற்றி. இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாகவத்துலேயும் இருக்குது, மகாபாரதத்துலேயும் இருக்குது. அப்போ இவங்களெல்லாம் கைவிட்டுடுவாங்க. பகவான் ஒருத்தந்தான் வரணும் காப்பாற்றுறதுக்கு. நகி ரக்ஷதி துக்ரம் கரணே. துக்க காலத்தில் இது எதுவும் காப்பாற்றாது. பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே சம்பிராப்தே நகி ரக்ஷதி துக்ரம் கரணே. அருமையான ராகம் அது. அந்த பஜ கோவிந்தம் நல்லா பாடியிருப்பாங்க. அந்த அம்மா சுப்புலட்சுமி அம்மாவா நல்லா பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. நல்லா ரொம்ப பிடிச்சி கேட்பேன், நான் ரசித்து கேட்பேன் அந்த பாட்டு. எவ்வளோ பெரிய தத்துவங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு தெரியுமா? பகவத் பாதாச்சாரியர் ஆதிசங்கரர் அருமையான அப்பா. அதில் உள்ள வைராகி, அதை படித்தாவே போதும், நம்மளுக்கு நல்ல வைராகி உண்டாகும். இந்த பிண்டத்தை நம்புகிறோமே, அதெல்லாம் கடைசி காலத்தில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா நம்மளை உறவினர்கள்லாம், நீ இருக்கிய சத்தம் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு அங்கே பகவத் பாதாச்சாரியர் ஆதிசங்கரர். அந்த பாட்டில் வருது, படித்தா தான் தெரியும், அருமையாக இருக்கும். சரி, அதனால் இவைகள் ஜன்மலாப பரபும்சம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்திம காலத்தில் நாராயண ஸ்மிருதி வரணும்னா அந்தே நாராயண ஸ்மிருதி, சுவாசந்தே நாராயண ஸ்மிருதி, பிரதிசுவாசந்தே நாராயண ஸ்மிருதி. எந்த மூச்சு கடைசி மூச்சாக இருக்குன்னு தெரியாது. அந்த மூச்சு நாராயண ஸ்மிருதியோ நாராயண ஸ்மரணத்தோடு போகணுமா, அப்படி நம்மளை பக்குவப்படுத்தணும். அதான் ஜென்ம லாபமா. மனுஷ பிறவியிடத்தினுடைய பெரிய லாபம் என்னென்னா நாராயண ஸ்மரணத்தோடு போகிறது தான், ஜீவன் போகிறது தான் பெரும் பாக்கியம். ஏன்னா பகவான் தான் நம்ம வாழ்க்கைக்கு முழு கேரண்டி கொடுப்பான். மற்றவங்கெல்லாம் தற்காலிகம்தான், நிரந்தரம் கிடையாது, அசாஸ்வதம். இந்த உலகமே துக்காலயம், அசாஸ்வதம். ஆனால் மாம் பிராப்பிய, என்னை அடையணுன்னா எங்களை வந்து சேர் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். அதனால் உலகத்தில் 1000 பேர் 1000 உறவுகள் கொண்டாடலாம். நல்லா இருக்கும்போது எல்லாமே வருவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டம்னு வரும்போது அப்போ தான் தெரியும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. அப்போ தான் சரி புரிஞ்சிக்க முடியும் உலகத்தை. ஆக மொத்தம் எந்த நிலையிலையும் இது சாஸ்வதம் இல்லை அப்படின்ற மனசில் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அவரிடத்துல விரோதமும் பண்ணிக்காமல் மனசில் மட்டும் அது வைரகம் அடைஞ்சுட்டு அழகாக கிருஷ்ண பக்தியில் பாலிஷாக அப்படியே போயின்னு இருக்கிறது தான் பெஸ்ட். பகவான் நாமா சொல்கிறது, பாகவதம் படிக்கிறது, அதுதான் பெஸ்ட். அப்போ முக்தாத்மாக்கள் நாமெல்லாம், பக்தி பண்ணுறவங்க எல்லாருமே முக்தாத்மாக்கள் தான். ஆனால் பகவானால் அனுகிரகிக்கப்பட்டால் தான் நீ பக்தி பண்ண முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நீ கிருஷ்ணா நாம இது போல் பேசவே முடியாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ். இதெல்லாம் சூரியன் அஸ்தமாகும் போது உதயமாகும் போது சூரியன் அபகரிச்சு போகிறனால, சூரியன் தானே காலச்சக்கரமாக நம்ம வாழ்நாள் அபகரிக்கிறோம். பொழுது போகும்போது சூரியன் உதயமாகறான், அஸ்தமிக்கும் போது சூரியன் ஒரு நாள் நம்ம வாழ்நாள் ஒரு நாள் உறிஞ்சிட்டானே இல்லையா, அபகரிச்சிடறான் இல்லையா. அந்த வாழ்நாள், அந்த சம்சார சக்கரம் பிரமதே கர்மபிகி, நம்ம கர்ம வினைகளால் ஒவ்வொரு நாளும் அந்த சம்சார சக்கரம் அடுத்துட்டே நம்ம ஆயுசு அபகரிச்சுட்டே இருக்கு இல்லையா. அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். இந்த காலம் இப்போ பாகவதம் பேசுகிறோம் இல்லையா, இந்த விஷயம் இதெல்லாம் வந்து என்னென்னா ஆயுள் கணக்கில் சேராதான், இது எக்ஸ்ட்ரா போனஸாக பாகவத்தில் சொல்லியிருக்கு. உத்தியன் நஸ்தம், உதயமாகும் போது அஸ்தமானும் போது சூரியன் நம்ம ஆயுசு அபகரிச்சிடணும். சரி,
இதெல்லாம் போகட்டும். அதனால் அனவரதம் கிருஷ்ண கதைகளை பேசணும். இப்போ நான் 1 மணி நேரம் பேசுகிறேன், 1.5 மணி நேரம் பேசுனா அது தப்பாக நினைக்க வேணாம். பகவத் விஷயத்தை பேசுகிறோம். அதனால் இந்த காலம் வந்து ஆயுள் கணக்கில் சேராது அப்படின்னு தான் பாகவத்தில் சொல்லியிருக்கு. பகவத் விஷயத்தை பற்றி பேசினாவே ஆயுள் கணக்கில் சேராது. இது எக்ஸ்ட்ரா போனஸ் தான் நம்மளுக்கு. சரி, ராம 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 ராம. பாகவதம், ராமாயணம் திருப்பி 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 நம்ம கேட்க வேண்டிய. ஏன்னா நம்மளுக்கு வைராக்கியம் உண்டாகணுமா வேணாமா? நம்ம உலகம் உண்மை வாஸ்தவமான வஸ்து உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? உலகத்து தர்மத்தை, லோக தர்மத்தை தெஜலோக தர்மான் சேவா சாது சேவா தெஜலோக தர்மான் சாது சேவை, அதான் சேவா சாது புருஷான் ஜெகி காமதிருஷ்ணாம் அப்படின்ட்டு பாகவத மகாத்மியில் வருது இல்லையா? அதனால் காமத்தில் உள்ள ஆசையை விட்டுடு, அதே சமயத்தில் சாதுக்களுடைய சேவை நாடு, கதாமிரதத்தை சேவி, தினமும் கிருஷ்ண கதைகளை பாராயணம் பண்ணு. அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை சேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசமுக்வா சேவா கதாரசமஹோ விபதாதரேன. அருமையாக சொல்லுவார் சிஷி அண்ணா. எல்லாம் வாக்கியம். சரி, ராம 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 ராம. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. सगल साधु मणि की जय. सदगुरु महाराज की जय. सगल साधु मणि की जय. राम 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 राम.